சில்லி சிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு விசேஷமான ஒரு நேர்காணல், ஒரு இன்டர்வியூ இன்றைக்கு. இந்த இடத்துல எங்களோட இருக்கிறது தினேஷ் பாலசிறி. வணக்கம் தினேஷ் பாலசிறி. எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கேன். சில்லி சிப்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கையெல்லாம்? அ திரைப்படத்துறையோடு சார்ந்து போகுதா? இல்லாட்டி வேலை, வட்டி என்று போயிட்டு இருக்கா? 2ம் கலந்து தான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதுவும், ஒரு பக்கம் இதுன்ற மாதிரி. சரி, நேரடியா போயிருவோம். தினேஷ் பாலசிறியோட ஒரு அறிமுகம். தெரிஞ்சவங்களுக்கு தினேஷ் பாலசிறி யாருன்னு தெரியும். தெரியாதவர்களுக்கு சொல்லப்போனால் அறிமுகப்படுத்தினால் தினேஷ் பாலசிறி எப்படி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்? அந்த அளவுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது, எனக்கு டவுட் தான். ஸோ இப்பதான் கொஞ்சம் பேருக்கு தெரியுது. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது ஹோத் இன்ஸ்டிடியூட்டுக்கு சாகாவரம்ன்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு தான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஆனா அ அதுவும் கொஞ்சம் பேருக்கு தான் ரீச் ஆனது. மற்றபடி ரீச் ஆகல. ஸோ என்னைய பத்தி சொல்லணும்னா, நான் மட்டக்களப்பு, சந்திவெளி. அ நான் படிச்சதெல்லாம் சயன்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ பிஎஸ்சி பயோ சயன்ஸ் படிச்சுட்டு இப்ப ஃபில்ம் மேக்கிங்ல போய் செஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ இதுதான் இத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த துறைக்குள்ள வரணும், இந்த சினிமா துறைக்குள்ள வரணும் என்றது எப்ப இருந்து ஆரம்பித்தது? எதனால ஆரம்பித்தது? யாராவது இதற்கு காரணமா இருந்தாங்களா? ஸோ எப்பன்டுண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 2013, 12 டைம். அந்த டைம் தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த காலமே ஆரம்பிக்குது. அந்த டைம் அ ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது இந்த கலைஞர் டிவில போகும்ல, நாளை இயக்குனர்ன்ற மாதிரி. அத நம்ம இங்கருந்து பார்க்குறோம். அந்த டைம் தான் நீங்க பெட்டிக்குள்ளேயும் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அந்த டைம் ஒரு 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்திருப்பேன். 2013ல 10ஆம் ஆண்டு நெனைக்கிறேன். ஸோ அந்த டைம் தான் இங்க ஆரம்பிக்குது ஷார்ட் ஃபிலிம்ஸ். நீங்க அது மாரி இன்னும் கொஞ்சம் இப்ப நிறைய பேர் இங்க அந்த டைம் தான் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க ஷார்ட் ஃபிலிம். ஸோ எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் சின்ன வயசுல இந்த ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி சிறுகதைகள் அந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து ஃபிலிம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த டைம் வந்து பார்க்குற டைம் அதுதான். அந்த 2012, 13 அந்த டைம் தான் வந்து ஃபில்ம் மேக்கிங் வந்து நான் சூஸ் பண்ண காலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இதுக்கு வேற எந்த ஒரு ஊந்து சத் உந்து உந்துதலும் கிடையாது. நீங்க இந்த தொலைக்காட்சியில இந்த விஷயத்த பார்த்து உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருந்தால நீங்க இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. யாஹ்! அ நார்மலாவே ஸ்கூல் படம் பார்க்குறது பிடிக்கும் நமக்கு. ஓகே. ரைட். அது படம் பார்த்து அது இன்ஸ்பயர் ஆயி அதுக்குள்ள வரது. ஓகே. ஸ்கூல் படிக்கிற யாஹ்! காலங்கள்ல இது சார்ந்த விஷயங்கள் உதாரணத்துக்கு நாடகங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், டான்ஸ் இந்த மாதிரியான கலை சம்பந்தப்பட்ட இதுகள்ல நீங்க அ ஈடுபட்டிருக்கீங்களா? இல்லாட்டி அதுகள் சம்பந்தமான ஏதாவது பங்கு பெற்றுதல்கள், அதுல ஏதாவது ஷைன் பண்ற மாதிரி, அதுல அதுல கொஞ்சம் திறமைய வெளிக்காட்டுன மாரி ஏதாவது சந்தர்ப்பங்கள், நாடகம், பாட்டு, இயல் இசை நாடகங்கள் அந்த மாரி துறைகள்ல? ஸோ நாடகம், பாட்டு, டான்ஸ் அந்த மாதிரி ஒண்ணுமே செஞ்சதில்ல. நான் 2013 நினைக்கிறேன். 13 சாரி 14 நான் ஓஎல் படிக்கிற டைம் வந்து சிறுகதை போட்டி நடக்கும் தானே! தமிழ் தின போட்டின்ட்டு. ஸோ அதுல வந்து நான் நேஷனல் வைஸ் போனேன் நான் சிறுகதை. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வலயத்துல வந்து ஃபர்ஸ்ட் அப்புறம் ப்ரொவின்சியல்ல வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நேஷனல் லெவல் போனாங்க. ஷார்ட் ஸ்டோரி சிறுகதை போட்டிக்கு. அங்க வந்து செலக்ட் ஆகல. பட் போனேன் நான். போயிட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் அதுக்கு ரிசல்ட்ஸே வரலன்ன மாதிரி. ஸோ எனவே நான் இந்த சைட்ல போனதுண்டா, அ இதுதான் சிறுகதையில. ஓகே. அ அதாவது இந்த ஆர்ட் சைட் அந்த மாரி போறேன்டா. தேசிய மட்டம் வரைக்கும் சிறுகதையில போனதுன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம். இலங்கைய பொறுத்தளவுல. ஸோ திரைப்படத்துறைக்கு கதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த சிறுகதை எழுதுற ஆற்றல் சின்ன வயசுல இருந்து பாடசாலை காலங்கள்ல இருந்தபடியால், இந்த துறைக்குள்ள வாரது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த யா. துறைக்குள்ள வந்ததும், என்னென்ன விஷயங்கள நீங்க எதிர்பார்த்தீங்க? என்னென்ன விஷயங்கள தேடுனீங்க? ஒரு சினிமா செய்யணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்யணும்ன்னும்போது, தனிநபரால அது முடியாது. ஸோ இந்த ஒரு துறைக்குள்ள நம்மளும் ஒரு படம் பண்ணணும்ன்னும்போது, ஃபர்ஸ்ட்டு ஒரு தேடல் அது எந்த மாதிரியான ஒரு தேடலா இருந்தது? அ பெஸ்ட்டு நான் அதான் நான் ஒஃபிஷியலா ஒரு படம் பண்ணேன்டா. அதுக்கு முன்னக்கு மொபைல்ல சும்மா எடுத்து திர்றது. இருக்கிற மொபைல்ல எடுத்துட்டு நானே எடிட் பண்ணி பார்த்துறது. ஸோ அத நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ பெஸ்ட்டுக்கு எடுத்ததுண்டா 2017ல சொல்றேன். 2017ல தான் நான் ஏல் முடிச்சேன். நான் ஆகஸ்ட்ல ஏல் முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது மொபைல்ல பண்ணது. பட் அது வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதா பண்ணேன்னு நெனைக்கிறேன். அது ஒரு லோக்கல் காம்படிஷன் ஒன்னுக்கு பண்ணது. ஸோ அது கூட எங்கேயுமே பார்க்கல. அது ஆன்லைன்ல எங்கேயோ. நான் பண்ணேன். பண்ணிட்டு
அந்த இதுதான் கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸ் என்ன மத்தாக்கள நல்ல ஒரு படம் வந்து நல்லா இருக்கும் தானே. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குற டைம் விளங்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. அங்க ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு. அங்க அவங்க எடிட் பண்ண விதம் நல்லா இருக்கும். அவங்க விசுவல் பண்ண விதம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம எடுத்தத வச்சு மற்ற எது நாம நல்ல படம் நினைக்கிறோமோ, அதுல இருந்து நம்மளது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்றத வச்சு தான் நான் லிமிட் பண்ணி அதுதான் லேர்னிங் ப்ராசஸா இருக்கும். ஸோ அத தாண்டி நம்ம அ அதுக்கு பிறகு இந்த யூடியூப் காலமெல்லாம் வந்துட்டு, யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ வேர்ல்ட் சினிமாஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு சோசியல் மீடியாஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல. ஸோ அதுதான் அ லேர்னிங் ப்ராசஸ்ன்றது அதுதான். நான் படம் பண்ணத விட, நான் ஸ்கிரிப்ட் எழுதுனது தான் கூட நான் சொல்லுவேன். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அப்படியே ஒரு பக்கம் இருக்கும். ஆனா எழுதுறது தான் மெயின் ப்ராசஸா போனதுன்னு நினைக்கிறேன். நான் படம் எடுத்தது குறைவு. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 படம் தான் ஒழுங்கா எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். 4 ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதுலயும் 2, 3 தான் நிறைய பேருக்கு தெரியும். சிலது நான் ரிலீஸே பண்ணல. ஸோ அந்த மாதிரி. எழுதுறதுக்கு தான் நிறைய டைம் எடுத்தேன். எழுதுறதுக்கு தான் ப்ராசஸா இருந்துச்சு. நேற்று நான் உங்களோட கதைக்கும்போது, இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள பத்தி ஒரு அறிமுகம், என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி சின்னதா எழுதி போடுங்க. கேள்விகள் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னும்போது, நீங்க ஒரு நோட் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. நிறைய படங்கள் யா. வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சிலது பண்ணவே இல்ல. அதுல சில படங்கள தான் நான் படம்ன்டு நம்புறேன். மற்றதெல்லாம் நான் என்னுடைய பார்வையில வந்து அது வொர்த்தா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பாலஸ்ரீ ஒரு படம் அது வொர்த்தான படம் அப்படி என்று சொல்றார் அப்படின்னு சொன்னால், அதுல என்னென்ன விஷயங்கள வந்து இருக்கும்? அப்படி இருந்தா தான் அது வொர்த்தான ஃபிலிம்ன்றது பாலஸ்ரீயோட ஒப்பீனியன். ஸோ இப்ப நம்ம தான் எழுதி நம்ம தான் எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸும் நம்ம தான். ஸோ நம்ம எடுத்த படம் நம்மள ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுண்டா, நம்மள ஒரு மோட்டிவ் பண்ணிச்சுண்டா, அது என்னைய பொறுத்தவரைக்கும் அதே ஒரு பெரிய சக்சஸ் தான் நினைக்கிறேன். அது நிறைய இது நடக்கிறதில்ல. அந்த மாதிரி நம்ம நினைக்கிறத எடுக்கலாம தான் போகும். ஸோ அந்த இதுல தான் நான் சொன்னேன் அப்படி. என்னன்னா, அத எடுத்துட்டு நம்ம பார்க்குற டைம் நமக்கு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா, ஓகே. அது நல்ல ப்ராடக்ட்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான். ரைட். முதல் ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பை தானே வந்து பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும். அது எந்த அளவுக்கு தன்னுக்கு ஒத்துப்போகுது, தனக்கு விருப்பமா இருக்குன்றது பட்சத்துல தான் அத அடுத்தவங்களுக்கு காட்டணும்ன்ற ஒரு அ ஒரு சிந்தனையோடு நீங்க இருக்கிறீங்கன்றது தெளிவா விளங்குது. இது ஆ டோட்டலா எந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். மற்றவங்கள வந்து இல்ல. எந்த இப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தா நான் கொண்டு போவேன். அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். எல்லாமே ப்ராடக்ட் தானே. ஸோ அது இருந்தா தான் நம்ம கொண்டு போகலாம். அந்த ப்ராடக்ட் மேக்கர்ன்ற மாரி தான் நான் யாஹ். ஓகே. பொதுவா திரைப்பட இயக்குனர்கள்ட்ட வந்து எழுதிய கதைகள், சிந்தனையில இருக்கிற கதைகள்ன்னு நிறைய கதைகள் இருக்கும். ஆனா எல்லாமே படமா வெளியில வராது. ஸோ பாலஸ்ரீட்ட கிட்டத்தட்ட எத்தன கதைகள் இதுவரைக்கும் முடிக்கப்பட்ட கதைகள், படமா இன்னும் ஒரு ப்ராடக்ட்டா வெளியில வராம இருக்குது? கிட்டத்தட்ட அண்ணளவா. சரியான கவுண்ட் தான் நீங்க சொல்லணும்னு இல்ல. கிட்டத்தட்ட. அது இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லைனா எழுதி வச்சிருப்பேன். ஸ்டோரி லைனா ஒரு 15 கிட்ட கிடக்கும். லெப்ல கிடக்கும். சேவ் பண்ணி வச்சிருப்பேன். பட் அது ஸ்கிரிப்ட்டா ஃபுல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இந்த மாதிரின்னா ஒரு 7, 8 இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி. ஆனா என்ன நடக்கும்னா, ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு 2 வருஷம் பார்க்க ஒரு டைம் எனக்கே அது கொஞ்சம் பழசா தெரிஞ்சிடும். ஸோ அத நான் மூவ் பண்ண மாட்டேன். அது அந்த மாதிரியே இருக்கும். சிலது தான் நான் கொஞ்ச காலத்துக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணி பண்ணி கொஞ்சம் மாத்தி கொண்டு போவேனே தவிர, சிலது அப்படியே தான் இருக்கும். ஸோ அவ்வளவுதான். ஓகே. பெருசாலாம் இல்ல. நல்லது. மட்டக்களப்ப பொறுத்த அளவுக்கு நம்மள்ட்ட கதை இருக்கலாம், நல்ல டீம் இருக்கலாம். ஆனா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு காசு இருந்தா தான் அது ப்ராடக்ட்டா வெளியால வரும். ஸோ பாலஸ்ரீயோட படங்களுக்கு தயாரிப்பாளர்கள் எந்த வகையில பங்களிப்பு செஞ்சாங்க? யார் உங்களுடைய முதலாவது தயாரிப்பாளர்? உங்களுடைய முதல் திரைப்படத்த வெளியில கொண்டு வரதுக்கு கை கொடுத்தது? அது வேற யாராவது இருக்கணும்ன்றது இல்ல. நீங்களா கூட இருக்கலாம். ஸோ முதலாவது தயாரிப்பாளர் யார் உங்களுடைய படத்துக்கு? யார் உங்கள நம்பி இப்படி ஒரு விஷயத்த நம்ம வெளியில கொண்டு வருவோம்ன்ட்டு ஒரு ஆர்வத்த உங்களுக்குள்ள கொண்டு வந்து இல்லாட்டி கை கொடுத்தது? முதலாவதுன்னு இல்ல. நான் எடுத்த இந்த கடைசி எடுத்த படத்த தவிர, மற்ற எல்லாதுமே நான் நானே சொந்த காசு போட்டு எடுத்த படம் தான். ஸோ இது கடைசியா எடுத்த படம் மட்டும் தான் ஜெர்மன் இன்ஸ்டிடியூட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. மற்றது எல்லாமே நானே போட்டுட்டு இருந்த அதாவது பெருசா பட்ஜெட் போகாது. ஓரளவுக்கு நம்மளே லிமிட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ ப்ரொடியூசர்ன்ட்டு அந்த மாதிரி இல்ல. ஸோ இப்ப தான் கொஞ்சம் டாக்கிங் போய்க்கொண்டிருக்கு. மற்றபடி அ நானே இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் தானே. ஸோ நம்மளே போட்டு நம்மளே செய்றது தான். மட்டக்களப்பு மட்டுமில்ல, எங்க போனாலும் இந்த பிரச்சனை தான் இருக்கும். ப்ரொடியூசர் இல்லாத பிரச்சனை. ஸோ யாஹ்.
ஸோ உங்களுடைய முதல் படைப்பும் சரி, இப்ப கடைசியா வந்த படைப்பை தாண்டி அதுக்கு முதல்ல எல்லா படைப்புமே வந்து உங்களுடைய தயாரிப்புல, உங்களுடைய சொந்த காசு சேர்த்து வச்ச காசுல தான் நீங்க படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. உண்மையா இது பெரிய ஒரு விஷயம். இப்ப இருக்கிற படைப்பாளிகள் நெறைய பேர் வந்து தேடிட்டு இருக்கிறது புரொடியூசர் இல்ல, புரொடியூஸ் பண்ண மாட்டாங்களா யாராவதுன்னு சொல்லி. எனக்கிட்டயும் நெறைய பேர் கேட்கும்போது நான் சொல்ற விஷயம், ஏன்னா இருக்கிறத வச்சு நீங்க செய்யுங்களேன்னும்போது, இருக்கிறத வச்சு செய்யலுமா? அவ்வளவு அது எதனாலும் ஒரு செலவு உண்டு வருமே அப்படின்னு சொல்லி. ஆனா, இதற்கு முந்தைய காலங்கள பார்க்கும்போது, நெறைய பேர் வந்து அந்த விஷயங்கள ஈவன் நீங்க கூட நெறைய 3 படம் வந்து எந்தவித தயாரிப்பாளரும் இல்லாம செஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஸோ இப்ப வர ஒரு புது கூட்டணி, இல்லாட்டி புது ஒரு அணிக்கு வந்து தயாரிப்பாளர்கள் தேவை, தயாரிப்பு என்ற ஒரு விஷயம், அதுக்கு நிதி போடுற ஆட்கள் தேவை, இல்லாட்டி ஒரு படைப்ப வெளியில கொண்டு வர இயலாது என்ற கருத்த கொண்டவங்களுக்கு, உங்களுடைய கருத்து, உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? எந்த மாரி விஷயங்கள நம்ம எந்த மாரி விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தும்போது, ஒரு தயாரிப்பாளர் இல்லாம ஒரு நல்ல ஒரு படைப்பை வெளியில கொண்டு வர முடியும்? உங்களுடைய அது என்னைய பொறுத்தவரைக்கும் அது அது வந்து பேப்பர் ஒர்க்லயே ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப நான் ஒரு கதை மைண்டுக்கு வந்து நான் அத எழுதத் தொடங்குறேன்னா, அந்த டைம் எனக்கு அந்த லிமிட்டேஷன் வந்துரும். ஸோ நம்ம தான் நம்ம காச போட்டு செய்ய போறோம். ஸோ ஒரு இப்ப லொகேஷன் கூட நான் நார்மலா இருக்கிற மாதிரி. அதாவது படத்துக்குமே லொகேஷன் தேவ. அதுலயும் ஃப்ரீயா எடுக்கலாமா? அந்த மாதிரி கொஞ்சம் லிமிட் ஆகும் எனக்கு. இப்ப நான் ஸ்கிரீன் பிளே எழுதக்குள்ளயே வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த எல்லாமே வந்து நான் லிமிட் பண்ணிருவேன். ஸோ இவ்வளத்துக்குள்ள தான் அந்த மாதிரி. ஸோ ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம படம் ஒண்ணு பண்ணணும். அப்பதான் நம்ம ஃபில்ம் மேக்கர் ஆகலாம். ஸோ அதுக்காக நம்ம பண்ணியாகணும் கட்டாயம் உண்டாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் அத லேர்னிங் பண்றதுக்காக. ஆனா கையில காசும் இருக்காது. ஸோ அத இந்த அளவுக்கு லிமிட் பண்ணி எடுக்கிறோம். அது எடுத்து வேலையிலேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு ரைட்டர், டைரக்டரா நம்ம அஸ் அ ப்ரொடியூசர் அஸ் வெல். ஸோ நம்மளே செய்றது தான் நான் நெனைக்கிறேன். அத நாம எடுத்து ப்ராசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அத லிமிட் பண்ணி பண்ற டைம் பெஸ்ட் ப்ராஜெக்ட் தானே. நான் எப்படியாச்சும் கொண்டு வரணும் நம்ம. நம்மளால இயலும்னு காட்டுறதுக்காக செய்றது தான். ஸோ அதனால அப்படி செய்யலாம். இப்ப ப்ரொடியூசர் கிடைக்கிற டைம் வந்து நம்ம அப்ப கூட கொஞ்சம் சில விஷயங்கள் லிமிட் பண்ணி தான் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்டா அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் ப்ரொடியூசிங் இல்ல தானே. ஸோ அதுதான் நினைக்கிறேன் இப்ப. பெஸ்ட்டுக்கு நான் சொல்லணும்டா எடுங்க. உங்களோட இதுல எடுக்கணும்னா நீங்க லிமிட் பண்ணி உங்களோட பட்ஜெட்ட குறைச்சு நீங்களே எடுங்க. பெஸ்ட்டுக்கு அத கொண்டு வரணும். மத்தவங்களுக்கு காட்டுனா தானே அது ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டமா மூவ் ஆகலாம் இப்ப. உங்களோட ப்ராஜெக்ட் குறைஞ்ச பட்ஜெட்ல வந்து நீங்க நல்ல படம் ஒண்ணு எடுத்துட்டீங்கல்ல, சின்னதா நார்மலா. அத பார்த்து ப்ரொடியூசர் வரலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எடுக்கிறது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரைட். அ ம் இது ஒரு கலனால எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னால வந்து சமூக வலைத்தளங்களோட வளர்ச்சி பெருசா இல்ல. நான் நான் நினைக்கிறேன் நான் OLL படிக்கும்போது YouTube பார்க்குறன்றது பெரிய ஒரு டாஸ்க்கான விஷயம். ஏன்னு சொன்னா இன்டர்நெட்டோட காசு அந்த டைம்ல சரியான கூட. கேம் சென்டர்ல கேம் விளையாடுறதுக்கு ரூ. 40 இன்டர்நெட் பார்க்குறேன்னு சொன்னா ரூ. 80 ரூ. 100 இருக்கும் 1 மணி நேரத்துக்கு. ஸோ அந்த டைம்ல வந்த படைப்புகள் டெக்னிக்கலி நல்ல ஒரு அவுட்புட் வந்துச்சு. அ அப்ப அந்த அளவு வசதி இல்லாத நேரங்கள்ல, சமூக வலைத்தளங்கள் ஆதிக்கம் இல்லாத நேரங்கள்ல, நமக்கு லேர்ன் பண்றதுக்கு சரியான கஷ்டமா இருந்தது. YouTubeல பார்த்து லேர்ன் பண்ற அளவுக்கு கூட அந்த நேரத்துல அறிவு இருக்குல்ல. ஆனாலும் அ வந்த திரைப்படங்கள் டெக்னிக்கல் சைட்ல கொஞ்சம் பார்க்கக்கூடிய விதத்திலயும் நல்லாவும் பல படங்கள் வந்தது. ஆனா இப்ப நிறைய மாற்றங்கள் வந்தும் சமூக வலைத்தளங்கள் சிம்பிளா, ஈஸியா நம்மளுடைய கைகள்ல ஃபோனுக்குள்ள வந்த பிறகும், இப்ப வர படங்கள் வந்து அ அந்த முதல் வந்த படங்களோட ஒப்பிடும்போது, அந்த அளவுக்கு இல்ல. டெக்னிக்கல் சைட்லயும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்த குடுக்கல. இதுக்கு 5 வருஷத்துக்கு முந்தி பாலஸ்ரீ எடுத்த படங்கள், ஆ மட்டக்களப்பில இந்த மற்ற இயக்குனர்கள் எடுத்த படங்களோட ஒப்பிடும்போது, இப்ப வர சில படங்கள் வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்பையோ, ஒரு இதையோ ஏற்படுத்தாத மாதிரி இருக்கு. இத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்பத்தைய திரைப்பட அ இயக்குனர்கள் அத பத்தின ஒரு தேடல் இல்லாம இருக்கிறாங்களா? ஏனோ தானோன்னு செய்றாங்களா? இல்லாட்டி என்ன? இத பத்தின உங்களுடைய பார்வை? அ நான் மட்டக்களப்ப பத்தி கதைக்கிறேன். நான் சொன்னேன் தானே 2013 அந்த டைம். அந்த டைம் நிறைய படம் வந்துரும் பேட்டிக்லோல. எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல வந்து நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இருந்தாங்க. இப்ப அவங்கலாம் இல்லன்னு நெனைக்கிறேன் இங்க. இருக்காங்க. ஆனா ஃபீல்ட் அவுட் அந்த மாதிரி வேற இதுல பார்த்து போயிட்டாங்க. அந்த டைம்ல நிறைய நல்ல படம் வந்தது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, டெக்னிக்கல் சைட் மட்டும் இல்ல. அவங்க அந்த கெண்டி கேம வச்சு அந்த டைம் படம் எடுத்திருந்தாங்க. ஆனா அதே விசுவலாவும் சரி,
படமா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அவங்க அந்த அந்த டைம்ல எல்லாம் மெசேஜ் சொல்ற மாரி தானே படம் எடுப்பாங்க. நான் ஒரு ஒரு அவேர்னஸ் ஒண்ணு சொல்றேன்ட்டு. ஸோ அத கூட பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருப்பாங்க. ஈவன் அந்த டைம் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் நாலேட்ஜ் மேபி இருந்திருக்கலாம். பெருசா தெரியாது தானே. ஆனாலும் அவங்க எடுத்தாங்க நல்லா என்றதான் நான் சொல்லுவேன். இப்ப வரத பொறுத்தவரைக்கும் அந்த டைம் ஸ்டார்ட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் பேர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னு நெனைக்கிறேன் பெட்டிகுலர் ஃபிலிம்ஸ். அவங்க வந்து நல்லாவே எடுத்தாங்க. இப்ப என்னோட ஈஸியா போயிட்டு. படம் எடுக்கிறது ஈஸியா போயிட்டு. இப்ப மொபைல்ல கூட ஐஃபோன் இருந்தா நான் எடுத்துருவேன்ற மாதிரி. அந்த ரிசோர்ஸ் அவங்களுக்கு கையில கிடைச்சிற டைம் வந்து எதையாச்சும் எடுப்போம். அதாவது இப்ப Instagram ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி, YouTube கண்டென்ட் வீடியோ எடுக்கிற மாதிரி படம். நான் அத ஷார்ட் ஃபிலிம்னே சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் வீடியோ. அஸ் கிரியேட்டிவ் வீடியோன்ற மாதிரி போயிட்டு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதுதான். ஃபேஷன் இல்லன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. மற்றது ஈஸியா போயிட்டு எல்லாம். ஈஸியா போனனால அவங்கள லேர்ன் பண்ண அவங்க ஓகே ஸ்கிரிப்ட் ஒண்ணு தேவையில்ல. நம்ம ம மைண்ட்ல ஒரு இது இருக்கு. போயிட்டு ஃபோன வச்சு கேமரா வச்சு எடுப்போம்ன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். எழுத்து வேலை இல்லன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்கிறேன். அது இருந்தாலே பேப்பர்ல என்ன இருக்குதோ நல்லா இருந்துச்சுன்னா, அது ஸ்க்ரீன்ல வந்துரும்னு நான் நினைக்கிறேன். எழுத்து வேலை தான் குறையும்னு நினைக்கிறேன். ரைட். அது ஈஸின்றத தாண்டி இளக்காரமா போயிட்டோன்ற மாதிரி ஒரு இது அதான் இப்ப இருக்கு. Instagram ஏன்னா ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி, TikTokல வீடியோ பண்ற மாதிரி அவங்க ஈஸியா போயிட்டு அந்த அந்த மாதிரி அதான் போயிட்டு படைப்புகள்ல எடுக்கிற மாதிரியும் அது டெக்னிக்கல் சைட் நல்லா இல்லாம ஸ்கிரிப்ட் வைஸும் அது நல்லா இல்லாம ஏதோ தானோன்ற மாதிரி படைப்புகள் வந்துட்டு இருக்கிற மாதிரி இப்ப ஃபீல் ஆகுது. பாலஸ்ரீ வந்து ஒரு கதை எழுதும்போது முதல் வந்து எதை மனசுல வச்சு அந்த பேனா எழுதத் தொடங்கும்? ஒரு படைப்பாளி சமூகம் சார்ந்து யோசிக்க வேண்டுமா? அல்லது ஒரு படைப்பாளியா நம்ம மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்ட குடுக்க போறோமா? அது இல்லாம 2க்கும் நடுவால நம்ம ஓடிருவோமா? எந்த மாதிரி ஒரு சிந்தனையோட கதை எழுதும்போது பாலஸ்ரீயோட பேனா தொடங்கும்? அ இந்த ஸ்டார்ட்டிங் ப்ராசஸ் டைம்ல நான் சொல்லுவேன், ஏதாச்சும் நம்ம சமூகத்துக்கு சொல்லணும்ன்ற மாதிரி தான் எனக்கு அந்த டைம். ஸோ அது ஒரு இதுல வந்துருவேன் தானே. இது இங்க பாருடா நான் ஒரு நல்ல படம் எடுக்கிறேன்ற மாதிரி ஒரு இதுல மைண்ட் செட்ல வருவேன். ஆனா போக போக தான் தெரியும். இப்ப நீங்க சொன்ன மாரி அந்த நடுவுல நம்ம படமும் எடுக்கணும். அத ஆடியன்ஸும் பார்க்கணும். நல்லா என்கேஜிங்காவும் இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் ஒண்ணு வந்துருது. ஸ்டார்ட்டிங் லெவல்ல ஓகே. நம்ம எடுக்கிற ஒரு படம், சமூகத்துக்கு கதை ஒண்ணு சொல்றோம்ன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஆனா இப்ப எழுதுற டைம் வந்து அது கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கான்ற மாரி தான் பார்ப்பேன். மற்றபடி ஸ்கிரிப்ட் எழுதுற டைம் நான் வந்து பிளானிங் எல்லாம் பண்ண மாட்டேன் நார்மலாவே. அ நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நான் வந்து எழுதுற டைம் எழுதிட்டே போவேன். எழுதிட்டு போயிட்டு கடைசில தான் அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கிறது தான் இந்த ப்ராசஸா இருக்கும். ஸோ அது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். பட் எனக்கு அது ஈஸியா இருக்கும். இப்ப எல்லாமே எழுதிட்டு போய் அது ஸ்ட்ரக்சரா ஓகேயா இருக்கா? அந்த கேரக்டர் ஆக்கலாம் நல்லா இருக்கான்ற மாரி கடைசியா தான் பார்ப்பேன். ஸோ அதுதான். இப்ப நான் பார்க்கிறது வந்து, இப்ப ஒரு நம்மள கம்யூனிட்டில நம்மளோட சொசைட்டில இருக்க ஒரு கதைய சொல்லலாம். ஆனா அத வந்து எப்படி சொல்றோம்ன்றது தான் எனக்கு முக்கியம். அத எப்படியும் சொல்லலாம். இப்ப ஒரு கதை இருக்குன்னா, அத எப்படியும் சொல்லலாம். அத வந்து ஒரு எங்கேஜிங்காவும் இருக்கணும் அஃப்கோர்ஸ். என் ஆ ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படின்னு ஒன்றுமே இல்ல. 2மே ஒன்று தான். ஸோ எது ஆடியன்ஸ ரீச் ஆகுதோ நிறைய, அதுதான் நல்ல படம்னு நினைக்கிறேன். அதுல ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் அதெல்லாம் எனக்கு அந்த இது இல்ல. எது ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். மற்றது ஆடியன்ஸ் வந்து எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லா வகையான ஃபிலிமுக்கும் ரெடியா இருக்காங்க. இங்கேயும் தான் பெட்டிக்குள்ள இருந்தா இங்கேயும் உலகம் ஃபுல்லா. நம்ம அத எந்த அளவுக்கு கொண்டு போய் குடுக்குறோம்ன்றது தான். இப்ப நிறைய பேர் ஆர்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். பட் சொல்றேன். ஆர்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அவங்க என்னன்னா, அ ஃபில்ம கொண்டு போறல நினைக்கிறேன் ஆடியன்ஸ் கிட்ட. ஆடியன்ஸ்ட்ட போய் காட்டணும் பெஸ்ட்டுக்கு. இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம். இத தியேட்டர்லயே வாட்டெவர் எங்கேயாச்சும் ஸ்க்ரீன் பண்ணா தான், ஓகே இப்படியும் படம் இருக்காண்டு அவங்க பார்ப்பாங்க. ஓகே டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. நம்மளோட ஜதார்த்தத்தோட ஒட்டி இருக்குன்ற மாதிரி பார்ப்பாங்க. நிறைய பேர் அத கொண்டு சேர்க்கிறதில்லன்னு நினைக்கிறேன். ஆர்ட் ஃபில்ம் எதையோ ஆடியன்ஸ் கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கணும் கடைசியா. நம்மளே லேப்ல பார்த்துட்டு நம்மளே இருக்கிறது, அ அது நல்லதுன்னு நான் யோசிக்கல. ஸோ எவ்வளவுக்கு ரீச் பண்றோமோ ஆடியன்ஸ, அந்த அளவுக்கு தான் அது அது வாட்டெவர் கொமர்ஷியலாவும் இருக்கலாம், ஆர்ட்டாவும் இருக்கலாம். யாஹ்! ஓகே. எந்த துறையா இருந்தாலும் கற்றல் மிக முக்கியம். அந்த துறையில நம்ம ஒரு தொடர்ந்து நீடிச்சிருக்கணும் என்று சொன்னா, தொடர்ந்து ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலஸ்ரீ வந்து சினிமா கற்றுக்கொள்ற இடங்கள் எங்க? எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து சினிமா கற்றுக்கொள்றீங்க? ஒரு திரைப்படத்த அணுகும்போது, அத உங்களுடைய கற்றல் நோக்கோட அத எப்படி அணுகுறீங்க? ஒரு திரைப்படத்த பார்க்கிறதோ, இல்லாட்டி ஒரு திரைப்படம் சார்ந்த விஷயங்கள வாசிக்கிறதுல இருந்து, எப்படி உங்களுக்குள்ள அத எடுத்துக்கொள்றீங்க? உங்களுடைய படைப்புகள்ல அந்த விஷயங்கள் எப்படி தாக்கம் செலுத்துது? ஸோ
என்னைய பொறுத்தவரைக்கும் சினிமா தான் எடுக்க போறோம். சினிமா எடுக்கிறதுக்கு சினிமாவே இருக்கு. படம் பார்க்குறதே ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். மற்றபடி இப்பதான் இப்ப நீங்க சொன்ன மாரி இப்பதான் எல்லாம் ஈஸி ஆயிட்டு. ஸோ எல்லாமே நம்ம எப்ப திறந்தாலே நம்ம புக்ஸோ, சினிமா பத்திய புக்ஸோ இல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லா டெக்னிக்கல்ஸ் எல்லா வீடியோஸையும் பார்க்க இயலும். ஸோ அதுதான் இருக்கே தவிர, அ நம்ம சினிமால தான் லேர்ன் பண்றோம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப எந்த இத தான் எனக்கு கிடைக்கல. நான் என்ன மாதிரி செய்றேன்னுட்டு. ஸோ லேர்னிங் ப்ராசஸ் வந்து எனக்கு சினிமா தான். சினிமா பார்க்கிறதால, நல்ல படங்கள் நாம் நினைக்கிறத பார்க்கிறதுனால தான், அ அத பார்த்து நினைக்கிறேன். நீங்க ஓகே. கேட்டது பொதுவா சரியா ஆன்சர் பண்ணான்னு தெரியல. திரும்பி இல்ல நான் இப்ப பொதுவா வந்து மட்டக்களப்பிலயும் சரி, மற்ற இலங்கைய பொறுத்தளவுல, அ ம் பெரும்பாலான இயக்குனர்கள் வந்து ஒரு உதவி இயக்குனரா இருந்து வந்தவங்க கிடையாது. ஒரு இயக்குனர்ட்ட இருந்து படிச்சு அத லேர்ன் பண்ணி வந்தவங்க கிடையாது. எல்லாருமே ஆரம்பத்திலேயே ஒரு படத்த எடுத்து ஒரு இயக்குனரா வந்தவங்க தான். மற்றது இங்க சினிமா கல்லூரிகள் கிடையாது. மட்டக்களப்பிலயோ சரி, இலங்கையில இப்ப இருக்கலாம். அதுல பெரும்பாலானாக்கள் இந்த இலங்கையில இருக்கிற சினிமா, தமிழ் சினிமா துறையில, நான் சிங்கள சினிமாவ பேசல. தமிழ் சினிமாவுல இருக்கிற முக்காவாசி இயக்குனர்கள் வந்து எந்த கல்லூரிக்குமே போய் சினிமா படித்தவர்கள் அல்ல. ஒரு சிலரை தவிர. எல்லாருமே வந்து அனுபவம் மூலமா அத ஒரு ஆர்வத்துல ஆரம்பிச்சு, அத வந்து கொண்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லேர்ன் பண்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, சினிமா, மற்ற சினிமாக்கள பார்க்குறாங்க. அத வச்சு கதை எடுக்குறாங்க. சமூகத்துல நடக்கிற விஷயங்கள வச்சு கதை எடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய கதைகள் வந்து உள்வாங்கப்படுற இடங்கள் வெவ்வேறு இடங்களா இருக்கு. சில பயணம் போற இடங்கள்ல சந்திக்கிற மனிதர்கள வச்சு கதைய எடுக்குறாங்க. பாலசிரிக்கு எப்படியான விதத்துல இந்த கதைகள் அமையுது? எப்படியான இடங்கள்ல இருந்து பாலசிரிக்கு இந்த கதைகள் கிடைக்குது? அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாரி தான். இப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகுது. ஒரு ஒண்ணுமே இல்ல. கதை கூட இல்ல. அங்க நம்ம ஒண்ண பார்க்குறோம் தூரத்துல. ஏதோ ஒண்ணு நடக்குது. இப்ப ரெயின்ல ஏதோ போறோம். அங்க ஏதோ ஒரு சீன் ஒண்ணு நடக்குது. அந்த சீன பார்த்து அந்த கதை இன்ஸ்பயர் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாரி தான். இப்போ ஒண்ண பார்க்குறோம். போற இடத்துல பார்க்குறோம். அதுவே ஒரு கதையா வந்து இன்ஸ்பயர் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஸ்கெனரியோ அங்க ஏதோ நடக்குது. அது ஒரு கதையா வரும். இப்ப 2 பேர் கதைச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட கேரக்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அவங்களோட அப்பியரன்ஸ் அவங்களோட இது வேறையா இருக்கும். ஸோ அதுவே ஸ்டோரியா மாறிடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க ஸ்டோரி வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒன்று இல்லன்னு நினைக்கிறேன். லிமிட்டேஷன் இல்ல. எங்கேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம ஆப்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்க கூட ஏதாச்சும் கிளிக் ஆகி கதை வரலாம். இப்ப சோசியல் மீடியாஸ் Facebook போனாலே எனக்கு நிறைய கதை வந்துரும். இன்கேஸ் மீம்ஸ் அஃப்கோர்ஸ் மீம்ஸ்ல நிறைய கதை வருது. இப்ப மீம்ஸ பார்த்தாலே நமக்கு புதுசு புதுசு ஐடியாஸ் கதையெல்லாம் வருது. ஆ மற்றது என்னைய பொறுத்தவரைக்கும் நான் வாசிக்கிறது குறைய. நான் புக்ஸ் எல்லாம் வாங்கி அடுக்கி வைப்பேன். நான் வாசிக்க மாட்டேன் அந்த மாதிரி. எப்பயாச்சும் வாசிக்கிறது. ஆனா அது வந்து ஒரு நல்ல நினைக்கிறேன். அது கிரியேட்டிவ்னஸ் இந்த ஸ்டோரிய நம்ம எடுக்கிற விதத்த வந்து கூட்டும்னு நான் நம்புறேன். நான் வாசிக்கிறது குறைய தான். ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்கா தான் வாசிக்கிறது. ஸோ ரீடிங் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். மற்றபடி காத்து வாக்குலயே நமக்கு இன்ஸ்பயர் ஆகும் எல்லாமே. நார்மலா நம்ம போற இடமெல்லாம் ஸ்டோரி டெல்லிங் தான் நினைக்கிறேன் நான். ஓகே. பொதுவா அ அப் பாலசிரி தினேஷ் பாலசிரி யாரோட ரசிகன்? எந்த இயக்குனரோட ரசிகன்? அப்படின்றலாம் என்றுதான் நான் சொல்லுவேன். அ குறிப்பா நான் ஒருத்தருக்கு இல்ல ஸ்டார்ட்டிங் நெறைய இல்ல. ஆனா ஸ்டார்ட்டிங் நம்ம ஒரு ப்ராசஸ்ல வந்து நம்ம ஒருத்தரோட வொர்க்குக்கு வந்து ஒரு யாஹ்! ரசிகனா இருப்போம். சினிமா பொதுவா சினிமா படைப்பாளிகளுக்கு வந்து ஒருத்தர்ல அவ்வளவு இதையும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தர வந்து ரசிகரா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாருமே வந்து எல்லார்ட்டயும் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள எடுத்துக்கொள்வாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வந்து அந்த லைன்ல முன்னுக்கு நிப்பார். நான் கேட்கிறேன் அந்த யாஹ்! ஒரு எனக்கு இன்ஸ்பயர் ஆனது நான் இத நான் ஸ்டேட்டஸ்லயும் சரி, Facebook போஸ்ட்லயும் சரி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு ஃபில்ம் மேக்கரா நம்மள இன்ஸ்பயர் பண்ணது வந்து வாரணமாயிரம் தான். அது எந்த டைம்ல இப்ப கேட்டாலும் சொல்லுவேன். வாரணமாயிரம் தான் இன்ஸ்பயர் பண்ணேன்னு சொல்றேன். அந்த வகையில கௌதம் மேனன் தான். ஆனா அது இப்ப மாறிக்கொண்டே வரும். ஸோ அவங்களோட எவல்யூஷன் என்ன மாரி இருக்குன்றத பொறுத்து. ஆனாலும் இப்பயும் கௌதம் மேனன் படம் தான் நான் போட்டு பார்க்க தான் போறேன். ஈவன் மொக்கையா இருந்தா கூட. பட் அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஒரு ஆள் இருக்கும் தானே. அந்த வகையில அது ஜிவிஎம் தான் சொல்லுவேன். அந்த டைம் அந்த படம்லாம் நல்லா இருக்கும் எல்லாமே. "வாரணம் ஆயிரம் மின்னி தாண்டி வருவாயா." ஓகே. இப்ப இல்ல. சோ பாலசிரியோட அந்த கதைகள் வந்து காதல் ஓடுற மாதிரியே இல்லையே! ஒரு சைட்ல கூட. ஏன்னா ஜிவிஎம் எடுக்கல. வந்து எ எழுதியெல்லாம் வச்சிருக்கேன். எடுக்கல. அவ்வளவுதான். ஓகே. அதெல்லாம் அப்படியே நிறைய இருக்கு.
ஏன் அந்த கதைகள் இன்னும் வெளிவராம இருக்கு? அதுக்கான காரணம் என்ன? நம்ம இதுக்குள்ளாலேயே போயிருவோம். அஃப்கோர்ஸ் நான் என்ன நினைக்கிறேன்டா, இப்ப இங்கேயும் நிறைய பேர் எடுக்குறாங்க. லவ் ஃபிலிம்ஸ், ரொமான்டிக் ரொமான்ஸ். ஆனா நான் அத யோசிக்கிறேன், எடுத்தா நல்லா எடுக்கணும்னு. அதுதான் மெயின் இதே தான். எடுத்தா நல்லா எடுக்கணும். அது சும்மா சோ கால்ட் நம்மள ஒண்ணு எடுக்கிறோம்னு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிறைய கதைகள் இருக்கு. ஸோ அத நான் என்ன இது சொல்றேன், டெக்னிக்கலாவும் சரி, ஆக்டிங்கும் சரி. இல்ல நீங்க யா சொன்ன பாயிண்ட் நல்ல ஒரு பாயிண்ட். நம்ம எடுத்தா அதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கணும். எடுத்தா அது ஒரு வார்த்தைனாலும் திருவார்த்தையா இருக்கணும்ன்ற மாதிரி ஏனோ தானோன்னு எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு யா படைப்பா வரணும்ன்றது, அது உண்மையா முக்கியமான ஒரு கருத்து. இப்ப இருக்கிற படைப்பாளிகளுக்கு வந்து இது போய் சேர வேண்டிய கருத்து. ஏன்னு சொன்னா நெறைய பேர் வந்து அ எண்ணிக்கைய வச்சு மதிப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 10 படங்கள், 15 படங்கள் செய்றது தான் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணிக்கையில வந்து இருக்குது. ஆனா எண்ணிக்கைய தாண்டி ஒரு படமா இருந்தாலும் ஒரு 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 படம். அது எல்லா விதத்திலயும் ஒரு சிறந்த ஒரு படமா கொடுக்கிறது தான் முக்கியமே தவிர, எண்ணிக்கையில வந்து எந்த இதுவுமே இல்ல. எந்த ஒரு பிரயோசனமும் இல்லன்ற ஒரு விஷயத்த இந்த படைப்பாளிகள் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது உலக சினிமாக்கள் பார்க்கிறது உண்டா பாலஸ்ரீ? நிறைய பார்க்குறீங்கன்னு தெரியும். உங்க யா Facebook பதிவு பார்க்கும்போது. அதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய இந்த பயணத்துக்கு பங்களிப்பு செய்யுது? எந்த மாரி விஷயங்கள நீங்க விரும்பி பார்க்குறீங்க இந்த சினிமாக்கள்ல? உலக சினிமான்னு சொல்றது தான. ஈவன் தமிழ் சினிமா கூட உலக சினிமா தான் மத்தவங்களுக்கு. இப்ப நான் எந்த ஐடியாலஜி என்னன்னா, உலக சினிமான்னு எல்லாரும் நிறைய படத்த சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் என்னால பார்க்கல. சில படம் எனக்கு தூக்கம் வரும். எல்லா படமும் நான் பார்க்கல. உலக சினிமான்னு சொல்லுவாங்க. நான் அதுல அ கொஞ்சம் படங்கள் நமக்கும் அக்செப்டபிள் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே நல்லா இருக்கு. ஒரு படம் முடியிற டைம் அந்த படம் ஒரு எண்ட் ஆஃப் த ஃபில்ம் நமக்கு அது என்ன அளவுக்கு இம்பாக்ட் தருதுன்றது தான் என்னைய பொறுத்தவரைக்கும் உலக சினிமா. ஸோ அந்த வகையில சில உலக படங்கள் வேர்ல்ட் சினிமாஸ் கிளிக் ஆயிருக்கு எனக்கு. சிலது கிளிக் ஆகல. எல்லாரும் நல்ல படம்னு தூக்கி கொண்டாந்ததுல எனக்கு கிளிக் ஆகாம போயிருக்கு. ஸோ நான் வந்து அப்பாஸ் கிரோசமி ஈரானியன் டைரக்டர் அவர படம் தான் அ அ எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது. இப்ப லாஸ்ட்ல சாகாவரம் எடுத்த டைம் கூட ஒரு என்ட சிங்கள ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னது, இந்த விசுவலைசேஷன்ஸ் அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் மெத்தட் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வகையில சந்தோஷம் அந்த அளவுக்கு இல்லைன்றாலும், எனக்கு அது இன்ஸ்பயர் ஆகுது தானே. இந்த ஷார்ட் வந்து அந்த படமா இருக்கணும். இப்ப வைடா இருக்கணும்ன்றத தாண்டி, அது ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு வருது. அவர் அந்த ஒரு நம்ம யார இன்ஸ்பயர் ஆகுறோமோ, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வருதுன்றது வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் சக்சஸ்ன்னு தான் பார்க்குறேன். அதுதான். மற்றபடி நான் அதிகமா உலக சினிமா பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன். என் தமிழ்ல கூட நிறைய உலக சினிமாஸ் இருக்கு. ஸோ உலக சினிமா தான் பார்த்து தான் படம் எடுக்கணும்னு இல்ல. பட் என்னன்னா, அங்க ஒரு புதுசா ஒண்ணு நம்ம லேர்ன் பண்ணுவோம். அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்காக தான் பார்க்கிறதே தவிர, அதுதான் பார்த்தா தான் படம் எடுக்கணும்னு எந்த வரைவிலக்கணமும் இல்ல. ஸோ ரைட். அந்த ஒரு பார்க்குற சினிமா நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றது உண்மையான ஒரு யா விஷயம். நிறைய இயக்குனர்கள்ட்ட அது தென்படும் உண்மையா. ஆனா அத வந்து பேசுறவங்க, அத பார்க்குறவங்க, விமர்சிக்கிறவங்க வந்து அத ஒரு காப்பி கேட் அங்க இருந்து எடுத்து இங்க வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் பல விமர்சனங்கள் வரும். நம்ம அத விட்டுருவோம். அ பாலஸ்ரீ பொதுவா வந்து தினேஷ் பாலஸ்ரீ வந்து இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களோட இணைஞ்சு பல திரைப்படங்கள் செய்றத காணக்கூடியதா இருக்கு. சோ அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சினிமாவ எந்த வகையில கொண்டு சேர்க்கிறாங்க? அவங்களுடைய பங்களிப்பு என்ன மாதிரி இருக்கு இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு? அது சாதகமான பங்களிப்பா? இல்ல பாதகமான பங்களிப்பா இருக்குதா? சில நேரங்கள்ல பாதகமா இருக்கும், சில நேரத்துல சாதகமா இருக்கும். ஆனா இது இது சார்ந்து உங்களுடைய கருத்து என்ன? ஓப்பனா சொன்னா நெகட்டிவ் தான். 1, 2 தவிர மிச்சம் நெகட்டிவ் தான். இப்ப நான் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று பண்ணேன். ஒரு என்ஜிஓ. அத நான் நேம் சொல்ல விரும்பல. அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் தெரியும்னு இல்ல நெனைக்கிறேன் அந்த என்ஜிஓ. நேம் நேம் எதுவுமே பாவிக்க வேணாம். பொதுவா நம்ம அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நேம் பேசி சொல்லல. ஸோ அது என்னன்னா, நான் ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அது ஒரு 16 பேஜஸ் சம்திங் அந்த மாதிரி வரும். என்னன்னா, அவங்க வந்து அவங்களோட ப்ரொபகண்டா வந்து அதுல இப்ப நம்மளே கிரியேட்டிவ் இல்லாம போயிரும். அவங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கோ, அதுல வந்து நம்மள இன்புட் பண்ண பார்ப்பாங்க. ஆனா யாஹ் திணிக்கிறது தானே அது. ஆக்சுவலா. கடைசியில அவங்களோட படமா வராம, நம்மளோட படம் வராம இந்த மாரி போகும். ஸோ நான் ஒரு என்ஜிஓக்கு பண்ணேன். ஒரு சோஹோவோட என்ஜிஓ ஒன்னுக்கு. அத பண்ணிட்டு நான் எடுத்து குடுத்த படம் வந்து 15 நிமிஷம்.
அந்த ஷூட் பண்ணி கொடுத்தது. ஷூட் பண்ணக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் தான். ஆனா அப்பயும் ஒரு 15 நிமிஷத்துக்கு எடுத்து கொடுத்தேன். எடுத்து நான் இங்க எடிட் பண்ணி டப்பிங் முடிச்சு அனுப்பணும் எல்லாம் முடிச்சுட்டு. அவங்க சொன்னாங்க கலர் கிரேடிங் நாங்க பண்றோம், நீங்க ஒரு நாள் வந்து சூப்பர்வைசிங் பண்ணுங்கிற மாதிரி. பட் அதுக்கு அவங்க கோலும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நான் கடைசி அவங்க அவுட்புட் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. அந்த டைம் அந்த படம் வந்து 7 நிமிஷம் தான் இருந்தது. நான் எடுத்து கொடுத்த படம் வந்து 15 நிமிஷம். ஸோ மற்றது நான் இல்லாம சில ஒரு சீன் வந்து அட் பண்ணியிருந்தாங்க. அவங்களே எடுத்து என்கிட்ட ஒரு இதுமில்லாம் கேட்காம. ஸோ உங்களோட எந்த நான் அனுமதியும் கடைசியில இல்லாம, அதாவது உங்களுடைய அனுமதியும் இல்லாம உங்கள்ட்ட இருந்து உங்களுக்கே தெரியாம ஒரு சீன் எடுத்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கே தெரியாம அவங்கள ஒண்ணு எடுத்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. மற்றது நான் போய் சண்டை பிடிச்சேன். இந்த படத்துல எந்த பேரை போடாதீங்க. ஸோ என்ன இருந்தாலும் நான் ஃபில்ம் மேக்கரா நான் என்னைய மதிக்கிறேன். ஸோ இது எந்த பேர்ல வந்து அது எனக்கு தான் அசிங்கம்னே சொன்னேன் அவங்களோட ஓப்பனா. ஸோ கடைசியில எந்த பேர் தான் போட்டு ரிலீஸ் பண்ணாங்க போல. நான் வெட்டிக்குள்ள ரிலீஸ் பண்ணாங்க. நான் கூட போகல அந்த படம் பாக்குறதுக்கு. ஸோ நான் சண்டை பிடிச்சேன் அவங்களோட இது வேணாம் எந்த பேரை போடாதீங்க இந்த மாதிரி. ஸோ அதான் சில என்ஜிஓஸ் அப்படி இருக்கும். சில வந்து நாங்கள் கிரியேட்டிவுக்கு நான் சொல்ல போனா இந்த ஹோத்தே இன்ஸ்டிடியூட் மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு கிரியேட்டிவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன சொல்றேன்டா, சில யூரோப்பியன் யூனியன்ஸ் கண்ட்ரிஸ் இருக்கு, அமெரிக்கன் யூனியன்ஸ், அந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஃபில்ம் மேக்கர்ஸ் சரி கிரியேட்டர்ஸ் சரி எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி கிரியேட்டிவா என்கேஜ் பண்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் ஃபண்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி இங்க இருக்க லோக்கல் என்ஜிஓஸ் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். பட் நம்ம பண்றது வந்து நம்ம கிரியேட்டிவா இம்ப்ரூவ் பண்ணா அப்கோர்ஸ் வி கேன் கோ வித் என்ஜிஓஸ். பட் அதர்வைஸ் போகாம இருக்கிறது நல்ல நான் சொல்றேன். ஓகே, பாலஸ்ரீ அதை நம்ம அப்படியே தள்ளி வச்சிருவோம். அது கதைக்க போனா பெரிய பிரச்சனைகள், பெரிய வாக்குவாதங்கள், பெரிய விமர்சனங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பாலஸ்ரீ இதுவரைக்கும் எடுத்த படத்துல, தினேஷ் பாலஸ்ரீ நீங்க இதுவரைக்கும் எடுத்த படத்துல உங்களுக்கு உங்களுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? இப்ப எடுத்ததுதான், கடைசி எடுத்ததுதான். ஸோ அதுதான் நான் கொஞ்சம் காசு கூட போட்டு நேச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சது. மற்றது அதைத்தான் சொல்லுவேன். நான் சொல்றேன், நான் பெருசா படம் பண்ணதில்லை. என்னோட ஸ்கிரிப்ட் இருக்கே தவிர, எழுதி வச்சிருக்கேனே தவிர அது படமா பண்ணது குறைய. அந்த வகையில லாஸ்ட் அடுத்த சாகாவரம் தான் எனக்கு பிடிச்ச அளவுக்கு ஓகே நம்ம எடுத்துட்டோம்ன்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை தருது. ஸோ அதுதான். ஓகே, சாகாவரம் வந்து நீங்க பப்ளிக் ரிலீஸ் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து தனிப்பட்ட முறையில நீங்க அனுப்பியிருந்தீங்க. நிறைய பேர் தனிப்பட்ட முறையில பார்த்தாங்க. பப்ளிக் ரிலீஸ் என்று சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்து ரீசெண்டா வச்சிருந்தீங்க நினைக்கிறேன். அதை தாண்டி ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா எங்கேயாவது? இல்ல, பிளானிங் போய் கொண்டிருக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி. தியேட்டர் சரி இல்லாட்டி எங்கேயாச்சும் பப்ளிக் நிறைய வர மாதிரி. லாஸ்டா ஸ்கிரீன் பண்ணது வந்து ஒரு லிமிடெட் தான். நான் நினைக்கிறேன் ஒரு 15 பேர் வந்திருப்பாங்க அமெரிக்கன் ஐக்கியப்ல ஸ்கிரீன் பண்ணோம். ஸோ அது கூட நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கிறவங்க, அவங்களே பெருசா வரல. அது நம்ம கொஞ்சம் அது எனக்கு என்ன பேசுவோம் அதை பத்தி. அது இருக்கட்டும். ஸோ சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் ஆடியன்ஸுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் படத்தை. ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் காட்டலாம். எனக்கு காட்டணும்டா. அது அவங்களுக்கு தான் படம் எடுக்கும், ஆடியன்ஸ் பாக்குறதுக்காக தான் எடுக்கிறோம். ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்புனாலும் நம்மளோட லாஸ்ட் ஆஃப் எய்ம் வந்து ஆடியன்ஸ் பாக்குறது தான். ஸோ அதுதான் எனக்கு மைண்ட் செட். சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இன்னும் செலக்ட் ஆயிருக்கு, அது நான் சோசியல் மீடியாவில் போட எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான். இன்னும் ஒரு 3 நாள் வந்து செலக்டட். ஸோ நான் போடல, ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் காட்டும், அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் போடுவோம்ன்ற மாதிரி இப்போ மைண்ட் செட்ல இருக்கேன். ஸோ சாகாவரம் வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, தினேஷ் பாலஸ்ரீக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை எடுத்து தந்த படம். இன்னும் மக்கள்கிட்ட போய் சேர முந்தியே அதை பார்த்தவர்கள் சரி, அதை தனிப்பட்ட முறையில பார்த்தவங்க, இப்படியான ஒரு சின்ன லிமிடெட் கிரவுட்ல நீங்க ரிலீஸ் பண்ணும்போது, நீங்க ஷோ பண்ணும்போது அதை பார்த்தவர்கள் சரி, நல்ல ஒரு வரவேற்பையும், நல்ல விமர்சனங்களையும், நல்ல பாராட்டுகளையும் பெற்ற ஒரு குறும்படமா இருக்குது. அந்த ஒரு குறும்படம் பாலஸ்ரீ யாரு, பாலஸ்ரீ எனும் இயக்குனரோட திறமைய வந்து அது வழிகாட்டி நிக்குது. இவ்வளவு கதைகள் சமூகத்துல இருந்தும், ஏன் அப்படி ஒரு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு கதைய நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அது அந்த போட்டி நிறுவனம் இல்லாட்டி அந்த இன்ஸ்டிடியூட்டால வந்து உங்களுக்கு தலைப்பு குடுக்கப்பட்டிருந்ததா? இந்த இதுக்குள்ள தான் நீங்க உங்களுடைய கற்பனை திறனை இல்லாட்டி உங்களுடைய கதை சொல்லும் ஆற்றலை, கதை சொல்லும் விதத்த கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி இது கனகாலமாவே இருந்த ஒரு ஸ்கிரிப்ட், இது இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம இதுக்குள்ள செஞ்சிருவோம் அப்படின்னு எழுதப்பட்டதா? செய்யப்பட்டதா? இது கனகாமரன் ஸ்கிரிப்ட்.
அதனால அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கால் பண்ணாங்க. ஃபிலிம் டேலண்ட்ஸ் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 10 ஃபில்ம் மேக்கர் எடுத்து அவங்களுக்கு பேக்ஸ் ஆஃப் மைண்ட் எடுத்து கடைசியில ஃபண்டிங் கொடுக்குற மாதிரி தான் அந்த ப்ரொஜெக்ட் பிளானிங். ஸோ அதுக்கு நான் அப்ளை பண்ணேன்னா, அப்ளை பண்ற டைம் அவங்க ஸ்டோரி லைனை கேட்டிருந்தாங்க என்ன மாதிரின்ட்டு. ஸோ அவங்களோட மெயின் ஐடியாஸா இருந்தது வந்து நம்மளோட நாட்டுல சொல்லப்படாத கதைகள் என்ன இருக்குன்ற மாதிரி தான் அவங்களோட இது ஃபோக்கஸ். ஸோ அப்படின்னு சொல்ற டைமே எனக்கு இந்த கதை தான் சொல்ல நம்மள தோணுனது. ஸோ நான் அது ஒரு லைட்டா ஸ்னாப்சிஸ் மாதிரி தான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு செலக்ட் ஆன பிறகு அதை மூவ் பண்ணேன். பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனது. கிரியேட்டிவாகவும் சரி, அந்த மாதிரி. நான் அந்த ஐடியாஸ் வச்சிருந்தது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு. அது கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிமுக்கு மாறி போனது அவ்வளவுதான் தவிர மற்றபடி சேஞ்சஸ் இல்லை. முன்னமே சொல்லியிருந்தீங்க நீங்க பாக்குற விஷயங்கள் அப்பப்ப அங்கங்கண்டு கிடைக்கிற விஷயங்களை வச்சுதான் அந்த கதைகள் உருவாகுது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த கதைகளும் நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் இல்லாட்டி நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக இருந்ததா இல்லாட்டி உங்களோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட சில பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் அப்படி இல்லாட்டி உங்களை சுற்றி உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்களா? இது வந்து பெர்சனலா எனக்கு என்னைய சுத்தி அப்படி பெருசா நடந்ததுலாம் எங்க ரிலேட்டிவ்ஸுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓவர் டச்சஸா எனக்கு இந்த மாதிரி இல்லை. பட் என்னடா நான் நினைக்கிறேன் ஒரு 4 இயர்ஸ் அப்படி இருக்கும். அந்த டைம் வந்து அந்த காணாமலாக்கப்பட்ட தினம்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் டேஸ். அதுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் உண்டு, எந்த பேப்பர்னு மறந்து போயிட்டு. ஸோ அதுல அவங்க போட்டிருந்தது அவங்களோட திங்ஸை வச்சு, அவங்களோட பொருட்கள், அவங்க கடைசியா பாவிச்ச பொருட்களை வச்சுட்டு இதுதான் மிஞ்சி இருக்குன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் உண்டு. வாசிச்சு எனக்குமே அந்த டைம் பெரிய இதா இருந்தது. எனக்கு அது ஷாக்கிங் இல்ல, அது ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்தது அந்த ஆர்டிக்கலை வாசிச்ச டைமே. ஸோ அந்த டைமே எனக்கு தோணுனதுதான் இதை பத்தி ஒன்றாச்சும் எடுக்கணும். ஸோ எடுத்தா நல்லதா எடுக்கணும். அது இது மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி. ஸோ அந்த மூமெண்ட் தான். அது என்ன நியூஸ் பேப்பர்னு ஞாபகம் இல்லை. பட் கலெக்ஷன் அவங்க போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அவங்க பாவிச்ச பொருட்களை வச்சு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி உண்டு. ஸோ அது வந்து இன்ஸ்பயர் பண்ணுது இந்த கதை எடுக்கணும்ன்றது. அப்கோர்ஸ் இந்த ரிலேட்டிவ்ஸ்லயும் இந்த மாதிரி கேசஸ் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சுதான் ஸோ ரெண்டையும் இன்ஸ்பயர் ஆகி இமேஜினேஷன் என்று சொல்லல, காப்பப் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% இப்படி இந்த படத்துல வர கதை வந்து நோர்த்ல ஈஸ்ட்லயும் நடந்து கொண்டுதான் இருக்கு இப்பயும். ஸோ அதுக்குள்ள வச்சுதான் நான் எடுத்தேன்னு சொல்லுவேன். ஓகே. ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு இருந்த ஸ்கிரிப்ட் அது தவிர்க்க முடியாத காரணங்களால வந்து ஷார்ட் ஃபிலிமா மாறுது. என்னென்ன சவால் இருந்துச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமா நீங்க கொண்டு வரும்போது? ஏன்னா ஃபீச்சர் ஃபிலிமா சொல்லப்படும்போது நிறைய டீட்டெயிலா நீங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள. அதே இது ஷார்ட் ஃபிலிமா கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட கொண்டு வரணும். அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம கொண்டு வர போறோம்ன்றும் போது பெரிய போராட்டம் ஒன்று இருந்திருக்கு. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட டக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்குள்ள கொண்டு வரது. படம் பார்த்தவன்ன்ற ரீதியில அது மிகவும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்குது. அது அந்த கதையோட புரிந்து அந்த கதை உள்வாங்கப்படக்கூடியதா இருக்கு ஆடியன்ஸா பார்க்கும் பொழுது. எனக்கு அப்படி இருந்தது. அப்ப அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஒரு வெற்றியை கொண்டு வந்தீங்க. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமா கொண்டு வந்து சேர்த்ததுன்றது. ஆனாலும் நிறைய சவால்கள் இருந்திருக்கு. என்னென்ன மாதிரியான சவால் அந்த இடத்துல இருந்தது? ஒரு பெரிய ஸ்கிரிப்ட சின்னனா கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சொல்லி முடிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபீச்சர் ஃபிலிமுக்குரிய ஃபுல் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல. ஸோ ஃபீச்சர் ஃபிலிம் 90 பேஜஸ்ன்னா என்கிட்ட ஒரு 50 பேஜஸ்ல தான் இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்ட். அதை ஃபுல்லா முடிக்கல. பட் ஸ்னாப்சிஸ் இப்படிதான் போகும், இப்படிதான் அந்த ட்ரீட்மெண்ட் இப்படி இருக்கும்னு எனக்கு மைண்ட்ல இருந்தது, எழுதி வச்சது. ஸோ ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்டோரியை ஷார்ட் ஃபிலிமுக்கு மாத்துறது மட்டும் இல்லை, உண்மையாவே ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் எழுதுதான் கஷ்டம். ஏன்னா நமக்கு இருக்க டைம் கொஞ்சம். ஃபீச்சர் ஃபிலிம்ல வந்து அதுக்கு டைம் எடுத்து அந்த கதையை சொல்லலாம். ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதே எனக்கு பெரிய சவாலா தான் இருந்தது. என்ன சொல்றேன்டா, இப்ப நான் அதுல வந்து சில இன்னும் கொஞ்சம் ஒரு ஜேர்னி ஒன்று வச்சிருந்தேன். அந்த மெயின் கேரக்டர்ஸ் 2 பேருக்குரிய ஜேர்னிஸ், அவங்களோட பழைய கதைகள் என்ன மாதிரி இப்ப கரண்ட்ல வந்து அவங்களோட இணையுதுன்ற மாதிரி ஒன்று வச்சிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு இங்க தேவைப்படல. மற்றது வந்து இன்னும் கேரக்டர்ஸை குறைச்சினேன். கேரக்டர்ஸை குறைச்சாலே அந்த நமக்கு இது ப்ரோசஸ் வந்து குறைஞ்சிடும் நம்புறேன். ஸோ எனக்கு மெயினா இருந்தது அந்த ஒரு 3 கேரக்டர்ஸ் தான். இந்த படத்துலயே 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கும் சகாரம் ஷார்ட் ஃபிலிம்ல கூட. ஸோ கேரக்டர்ஸை குறைச்சு நான் எதாவது அப்கோர்ஸ் ஃபீச்சர் ஃபிலிம்ல இந்த கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தான். பட் அது எது ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்ற ஒன்று இருக்கு தானே, அதுல வந்து கட் அவுட் பண்ணி கேரக்டர்ஸை குறைச்சேன். கேரக்டர்ஸை குறைச்ச டைம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு கைக்குள்ள வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ற அளவுக்கு.
ஸோ கேரக்டர் தான் முக்கியம். ஒரு படத்துக்கு கேரக்டர் தான் முக்கியம். ஸோ அந்த கேரக்டர் குறைக்கிறனால வந்து எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் வந்துட்டு நினைக்கிறேன். அப்பயும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் யா ஓகே. இந்த கதைய எழுதும்போது, இல்லாட்டி இந்த கதைய எழுதி முடிச்சுட்டு, படமாக்கும்போதும், அந்த பாத்திரங்கள் கேரக்டர்ஸ் வந்து நீங்க ஒரு தேடும்போதோ, இல்லாட்டி கேரக்டர்ஸ வந்து நீங்க யோசிக்கும்போது, இந்த படத்துல ஃபைனலா இப்ப வந்திருக்கிற கேரக்டர்ஸ் தானா உங்களுக்கு வந்து அப்ப இருந்தாங்க மைண்ட்ல? இல்லாட்டி வேற யாரும் இருந்தாங்களா? எப்படி இவங்கள நீங்க தேர்வு செஞ்சீங்க? எப்படி இவங்க இதுக்குள்ள வந்தாங்க? ஆக்டர்ஸ் நடிச்சவங்கள கேட்குறீங்கன்னு. ஆமாமா. யா ஆ ஆக்டர்ஸ. யா எ இனிஷியலா வந்து எனக்கு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட்ல இருந்தது வந்து இந்த மெயின் கேரக்டர் பண்ண ஒரு ஆள். அவருக்கு வந்து கொஞ்சம் வயசு கூடுன மாரி பார்த்திருந்தேன். 25, 26 மாதிரி. பட் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு அத நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற டைம், அந்த நிறைய பேக்கப் ஸ்டோரீஸ், சப்ளாட் எல்லாம் இல்லாத டைம் வந்து எனக்கு அது கொஞ்சம் ஜங்கா இருந்தா ஓகேன்னு பட்டது. ஸோ ஜங்கா இருந்தா ஓகேன்னு பட்ட டைம் நான் யோசிச்சது தினுசான் தான் நம்மள. அ என்னடா எனக்கு நிறைய ப்ரொஃபஷனலா அவன தெரியும். அவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. அது எந்த அளவுக்கு இங்க ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் அவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. ஸோ அந்த இதுல வந்து எனக்கு அவன் என் கான்டாக்ட்ல இருக்கான் நிறைய காலமா. ஸோ எனக்கு டச்ல இருந்த டைம் எனக்கு தெரியும். அவனால ஏழுமண்டு மாதிரி. ஸோ அஃப்கோர்ஸ் பெஸ்ட்டுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுத முடிஞ்சோனே தினுவா எடுப்போம்னு தான் தோணுது. மற்ற கேரக்டர்ஸ் இந்த அம்மா கேரக்டர்ஸுக்கு வந்து நான் கொஞ்சம் தேட வேண்டியதா இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு தான் அவங்களோட கான்டாக்ட் கிடைச்சது. அவங்களுக்கும் அந்த மாதிரி இப்ப கதையில வர மாரி ஒரு பெக் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அவங்கள காணாமல் போன அந்த இது. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஹெல்ப்பா இருந்தது. மற்றபடி அப்படி செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே குடுத்தேன் நான். நான் நினைக்கிறேன் 3 வீக்ஸ்க்கு முன்னுக்கே ஃபுல் ஸ்க்ரீன் பிளே குடுத்தேன் நான் அவங்கள்ட்ட. ரெடி ஆகும் இந்த மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த தினு கூட அதத்தான் சொல்லுவேன். அவன் நல்லா நடிச்சிருந்தான். என்னைய பொறுத்தவரைக்கும் தினு வந்து நல்ல டேலண்ட் இருக்கு. அது இந்த படத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் சொன்னது என்னன்னா, நீங்க ஸ்கிரிப்ட் தந்தீங்க. எனக்கு 3 கிழமைக்கு முதல்ல ஸ்கிரிப்ட் தந்தீங்க. வாசிக்க நிறைய செஷன் போனது நாங்க இப்படிதான் நடக்கணும்னு. ஸோ அதுதான் அந்த அவுட்கமுக்கு வந்து நல்ல இதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு டைம் குடுத்தது. ஸ்கிரிப்ட் குடுத்தது, டைம் குடுத்தது தான் நல்ல அவுட்கம்னு நினைக்கிறேன். உண்மதான். நம்ம ப்ரீ புரொடக்ஷனுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறோமோ, அது ஒரு ஃபைனல் யாஹ்! அவுட்புட் வரும்போது நல்ல ஒரு இத குடுக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம இப்ப ஆர்டிஸ்ட்ட பத்தி பேசியிருந்தோம். நான் இப்ப கேட்கிறேன் கேரக்டர். நான் முதல் கேள்வி வந்து ஆர்டிஸ்ட்ட தான் மெயின் பண்ணி கேட்டிருந்தேன். இந்த யாஹ்! கேரக்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணும்போது ஏன் அப்படி ஒரு கேரக்டர்ஸ கொண்டு வந்து சேர்த்தீங்க? ஒரு மாமா கேரக்டர், அ அம்மா கேரக்டர், மகன் கேரக்டர் இதுக்குள்ளே இந்த கதை ஓடுற மாதிரி. இப்ப காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்ன்னும்போது, அந்த ஒரு வயசு போன ஒரு ஆள் அ மகன தொலைச்சிட்டு இருக்கிற மாதிரியும். அ அதே நேரத்துல நிறைய சம்பவங்கள் இப்ப கணவன் மனைவி, இளம் கணவன் மனைவிகள் கூட காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் நிறைய இருக்கும்போது, குறிப்பிட்ட இந்த கேரக்டர்ஸ வச்சு ஏன் இந்த கதைய நகர்த்தணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்க? ஸோ என்னைய இன்ஸ்பயர் பண்ணது இப்படிப்பட்ட ஒரு லேடியோட கத தான். இந்த மாதிரி ஒரு வயசு மகன் இருக்க ஒரு லேடியோட கத தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆனது. ஸோ அந்த வை நோட்ன்ற அந்த இத வச்சே மூவ் பண்ணது தான். அ மற்ற அந்த கேரக்டருக்கு வந்து இப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த ஏஜ் ஆஃப் கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஒண்ணு இருக்கும். அவ கொஞ்சம் நல்ல விஷயங்கள பார்த்திருப்பா லைஃப்ல. வயசு அந்த மாதிரி வயசு. அதே மாதிரி அவக்கு நடந்த கெட்டதெல்லாம் இருக்கும் மைண்ட்ல. அப்ப நிறைய விஷயங்கள் அவங்க மைண்ட்ல இருக்கணும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த ஏஜ் ஆஃப் கேட்டகரி எனக்கு ஈஸியா பட்டது. ஆ அதோட அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கணும்ன்றது வந்து இந்த மாதிரி. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரி தான் எனக்கு புஷ் பண்ணது இந்த கேரக்டருக்கு. மற்றது இந்த 3 கேரக்டர் அந்த 3 கேரக்டர் வச்சே இப்ப நான் சார்ட் அவுட் பண்ண பிறகு, ஷார்ட் ஃபிலிம்க்குரியத அந்த 3 கேரக்டர வச்சே மூவ் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நம்பிக்கை ஒண்ணு வந்தது. இந்த 3 கேரக்டரும் இந்த ஷார்ட் ஃபிலிம்க்குரிய கதைய கொண்டு போறதுக்கு ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் கொண்டு போறதுக்கு இனஃப்ன்னு எனக்கு தோணுனது. ஸோ அந்த 3 கேரக்டரையும் நான் திரும்பி ரீரைட் பண்ணேன் நான் ஷார்ட் ஃபிலிம்க்காக. அத எந்த மாதிரி கொண்டு செல்லலாம்னு. ஸோ நீங்க படம் பார்த்தனால இந்த அவட கேரக்டர் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அது இந்த மாதிரி, இந்த மாதிரி. ஸோ அதுதான். அ யாஹ்! ஓகே. அ டெக்னிக்கல் டீம் எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எத வச்சு நீங்க இந்த படைப்புக்குள்ள அவங்கள உள்வாங்குனீங்க? டெக்னிக்கல் டீம் எனக்கு எனக்கு அந்த ஐடியா என்னன்னா, ஒரு டெக்னிக்கல் அப்ப கேமராமேன் அச்சுதன் என்ன பண்ணாரு. எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு கேமரா பத்தி டெக்னிக்கலா நல்ல சவுண்ட் அதாவது நல்ல நாலேட்ஜ் இருக்கிற ஆள் தான் எனக்கு பெஸ்ட்டுக்கு தேவைப்பட்டது. அந்த
இந்த படத்துல வந்து மொட்டை வெயில்ல சீன்ஸ் எடுக்க அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் இருக்கும். நல்ல மொட்டை வெயில் அந்த மாதிரி டைம்ல. ஸோ நான் அந்த டைம் யோசிச்சது கேமரா வேக்ல ஆறு நல்ல கேமரா பத்தி காய்ச்சி குடிச்சுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தேவைப்படும். ஸோ அந்த டைம் வந்து அர்ஜுன் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணதை விட ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. பட் அவர் இது எனக்கு தெரியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமரா பத்தி எல்லாம் தெரியும்ன்றனால. ஸோ அதுதான் அங்க ப்ரிசர்வ் பண்ணது அவரை வச்சு. ஸோ இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருவோம், டிரெக்டரா நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அதை அந்த டைம்ல வந்து என்ன மாதிரி கொண்டு வரணும்ன்ற ஒரு நல்ல டெக்னிக்கல் மைண்ட் செட் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். ஸோ அந்த வகையில அச்சுதன் எனக்கு கிளிக் ஆனாரு ஸ்டார்டிங்லேயே. யா மற்றது டெக்னிக்கல் டீம். டெக்னிக்கல் டீம் வந்து எனக்கு மியூசிக் சரி, சவுண்ட் டிசைன் நானே பண்ணியிருந்தேன்னா, மியூசிக் சவுண்ட் மிக்சிங் வந்து நான் பெஸ்ட் எனக்கு நான் தேடின டைம் அவ்வளவுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். பெஸ்ட்டுக்கு ஒரு ஆள் போயிட்டு, அதுக்கு ஒரு வேற ஒரு ஆள் போயிட்டு, கடைசியில சிவகரன் கோகுலசிங்கம் அண்ணா. ஸோ அவரு செஞ்சார் ஃபேவெக்ட். அவருக்கு நான் லிமிட்டட் டைம் தான் இருந்தது. எனக்கு ஸ்கிரீனிங் டைம் ஆயிட்டு. ஸோ அந்த லிமிட்டட் டைம்ல அவர் என்ன பெஸ்ட் அவுட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துல மியூசிக்கும் குறைவா இருக்கும். அதுக்கு ரீசன் நான் எனக்கு தேவைப்படலை மியூசிக் சில இடங்கள்ல. பட் அந்த தேவையான இடங்கள்ல அவர் பெர்ஃபெக்டா அந்த சிங் ஆகணும். இப்போ நம்ம கதை என்ன சொல்றோமோ அது அவங்களுக்கு சிங் ஆகணும், அவங்களையும் கிளிக் ஆகணும். ஸோ அதை வந்து அவர் ஈஸியாவே கேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து மியூசிக் சைட்லயும் வந்திருந்தேன்னு சொல்லுவேன். ஸோ வேர்ல்ட் டெக்னிக்கல் டீம் அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம சொல்றது அவங்களுக்கு சிங் ஆனிச்சுட்டா நம்ம கேட்கிற வேலையை வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். யா ஓகே. டெக்னிக்கல் டீமோட நீங்க அடுத்தது எடிட்டர் கட்டாயம் சொல்லணும். எடிட்டர் வந்து என் ஃப்ரெண்ட் தான் ட்ரெயினோ. ஸோ அவனுக்கு நான் கதையை சொல்லாமலே நான் என்ன அவன் கதை தேவையில்லை, நான் என்ன சொல்றேன்னா அவனுக்கு கனெக்ட் ஆகிருந்தாக்கண்டு. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ன்றனால அவனுக்கு இன்னும் ஈஸியா விளங்கிட்டு நான் சொல்றது என்னென்ன. சில இது நான் சொல்லலை, இங்க கட் பண்ணிடாண்டு அவன் கட் பண்ணிட்டு காட்டடையும் பெர்ஃபெக்டா இருக்கும் எனக்கு. ஸோ அந்த ஒரு டிரெக்டருக்கும் அந்த டெக்னிக்கல் பேர்சனுக்கும் சிங் வந்து கனெக்ட் ஆனிச்சுன்னா பெட்டர் அவுட்புட் வரும்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு கருத்துமையா. 2 பேருக்குமான ஒரு தொடர்பு மிக முக்கியம். அது சரியா அமையும் பட்சத்துல நல்ல ஒரு படைப்பு வரும். இப்ப நம்ம ஆர்டிஸ்டுக்கும் ஒரு இயக்குனருக்குமான தொடர்பு. பொதுவா இப்ப உதாரணத்துக்கு தினு மகேந்திரன் எடுத்துக்கொள்வோம். தினு மகேந்திரனுடைய நடிப்பை பார்த்து உண்மையா நானே வியந்து போனேன் ஒரு இடத்துல. சில இடங்கள்ல அந்த படத்துல வந்து தினு மகேந்திரன் அவ்வளவு அழகா, இயல்பா அந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறார். இதுக்கு முந்தைய படைப்புகள் தினு மகேந்திரன் படைப்புகள்ல பார்க்கும்போது பார்க்கிறதை விட இந்த ஒரு படைப்புல தினு மகேந்திரன் ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை, ஒரு துல்லியமான ஒரு நடிப்பை வந்து வழங்கி இருக்கிறான் மாதிரி சொல்லலாம். தினுமேந்திரன்ட்ட இருந்து வேலை வாங்குறதுக்கு தினேஷ் பாலசரி ஏதாவது வித்தியாசமான அணுகுமுறைகள் இல்லாட்டி ஸ்பெஷலா ஏதாவது அணுகுமுறைகளை பாவிச்சதா இல்லாட்டி எப்படி அந்த ஒரு திறனை வெளிக்கொண்டு வர முடிஞ்சது தினேஷ் பாலசரியால்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியும், அவனால 7 மணி தெரியும், அவன் டேலண்ட் இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு இனிஷியலா பட்டதுதான் அதை கொண்டு வரலாம், அவனால வழியா கொண்டு வரலாம்ன்றது. அவனுக்கு இந்த கதையை சொன்ன உடனே என்ன நான் இப்படி இருக்கு இதுல எப்படி நான் நடிப்பேன் அவனே கேட்டவன். நான் சொன்னேன் இல்ல அவனுக்கு ஸ்கிரீன் பிளே நான் தந்துருவேன். ஸ்கிரீன் பிளே உனக்கு எப்படி அந்த செஷன் மாதிரி போனோம், நம்ம ஒரு ஆக்டர்ஸை வச்சு நாங்க ஒரு நாள் 2 நாள் வந்து ஆக்டிங் இந்த மாதிரி சீனுக்கு இந்த மாதிரி தான் அவங்களை அசம்பிள் பண்ணி நாங்க செஞ்சு பார்த்தோம். ஒரு சூட் பண்ணாமலே செஞ்சு பார்த்தோம். அது வந்து அவனுக்கு ஈஸியா இருந்தது. மறுபடியும் ஸ்கிரிப்ட் கொடுக்கறது நல்லா நினைக்கிறேன். இப்ப நானே பக்கத்துல வச்சு ஸ்கிரீன் பிளே ஃபுல்லா ரீட் பண்ணுன்னு சொன்னேன் அவன்கிட்ட. ஸோ அதான் அந்த டைம்ல வந்து அவன் அந்த டைம் ஷூட்டிங் முன்னுக்கே தேவையான நோட் பண்ணி எடுத்தான், இந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து தினுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு டயலாக்ஸும் செய்யலாம் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவன் சொதப்பவே இல்லை. எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அவனை வச்சு செஞ்சது. ஏண்டா என்னன்னா அங்க முன்னுக்கு ரெயின் பண்ணதோ அது அப்படியே அவனுக்கு வந்திருந்தது. டயலாக் டெலிவரிஸா இருக்கணும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தான். ஸோ அந்த ஸ்லாங்க அப்கோர்ஸ் அவன் பெட்டிகுலோ ஸ்லாங்ன்றனால அவனுக்கு அதுவும் ஈஸியா கிளிக் ஆகிட்டு நான் நினைக்கிறேன். அதான் பேப்பர் வேக்ல இருக்கிறத அவன் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டான், நல்லாவே கனெக்ட் பண்ணிட்டான். இதுதான் கதை, இதுதான் இப்படிதான் எமோஷன் போக போகுது. ஓவராகவும் பண்ணாம குறைவாகவும் பண்ணாம கணக்கு அந்த ரேஞ்ச்லயே பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அதுதான். தினுமேந்திரன் நல்ல எஃபெக்டா செஞ்சிருக்கான் அந்த படத்துல. யா அதுக்கு வந்து தினேஷ் பாலஸ்ரீட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயம் எப்படி நீங்க அந்த விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து வேலையா வாங்குறீங்க? உதாரணத்துக்கு இப்படி எனக்கு வேணும் இல்லாட்டி இப்படித்தான் வேணும் என்று சொல்லி அழுத்தமா அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ற ஒரு இயக்குனரா, இல்ல எனக்கு இப்படித்தான் வேணும் இப்படியே தான் வேணும்ன்ற மாதிரியா, இல்லாட்டி அவங்களாவே அவங்கள பாட்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கு பிறகு சின்ன சின்ன கரெக்ஷன்களை சொல்லி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்றீங்களா? எப்படி ஒரு இயக்குனரா நீங்க வேலை வாங்குறீங்க அதுக்கிட்ட?
பெஸ்ட்டுக்கு அந்த சீனை சொல்லி அவங்கள்ட்ட அவுட்புட்டை கேட்பேன். அவங்க என்ன மாதிரி செய்றாங்கன்னுட்டு. அதுல எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு இமேஜினேஷன் கேரக்டர் எடுத்துட்டோம். அந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும்னு ரியல் லைஃப்ல நமக்கு தெரியும். இவங்க ஆக்டர்ஸ் நடிக்கிறதும் அந்த கேரக்டர் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அவங்க என்ன செய்றாங்க இதுதான். நான் அந்த அளவுக்கு ப்ரெஷர்லாம் கொடுக்க மாட்டேன். அவுட்புட் நமக்கு விளங்கும் தானே இப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் தினுமேந்திரன் எடுத்தா நான் சொன்னேன், இப்படித்தான்டா நீ கொஞ்சம் எனக்கு பண்ணி காட்டுன்னு சொன்னா, அவன் கொஞ்சம் மாறி மாறி பண்ணுவான். அதை நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்மளோட மைண்ட்ல என்ன இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் தவிர அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. எனக்கு நான் திரும்பி திரும்பி சொல்றதுதான், நீங்க எந்த அளவுக்கு முன்னுக்கு வேலை பார்க்குறீங்களோ பேப்பர் வேக் அந்த ஷூட்டிங்க்கு முன்னுக்கு எந்த அளவுக்கு நீங்க அவங்கள மைண்ட் செட் பண்றீங்களோ அந்த கேரக்டருக்கு, அதுதான் உங்களுக்கு அவுட்புட் ஆக ஸோ அதுதான் அது. இதுக்கும் ஈஸியும் பார்த்து நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இப்ப எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது. முன்னுக்கு வந்து அவங்களுக்கு செஷன் கொடுத்து அது ட்ரைனிங் பண்றது நல்லன்னு நினைக்கிறேன். நான் பண்றது அப்படித்தான். அவங்களுக்கு ஓகே. ஆல்ரெடி எல்லாமே சரி. இந்த சகாவரம் படத்துல 2 விதமான கேரக்டரைசேஷன் இருந்துச்சு. ஒரு கேரக்டர் வந்து டயலாக்ஸோட போயிட்டு இருக்கு. அம்மா கேரக்டர் வந்து பெருசா எந்த விதமான ஒரு டயலாக்கும் இல்ல. பெரிய டயலாக் இல்லாம முகபாவனையிலேயே அந்த ஒரு கேரக்டர் மூவ் ஆகி கொண்டிருக்குது. இன்னொரு கேரக்டர் மகன் கேரக்டர் ஒரு டயலாக் பேசிக்கொண்டே கேள்விகள் கேட்டுக்கொண்டே போய் கொண்டிருக்குது. இந்த 2 கேரக்டர் எழுதும்போது எது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது? எதை நீங்க விரும்புறீங்க கூட? டயலாக்கோட ஒரு கேரக்டரை கொண்டு போறதா? இல்லாட்டி டயலாக் இல்லாம கதை சொல்லி போறதா? எது விருப்பமான ஒரு இதா இருக்குது பாலஸ்ரீக்கு பொறுத்தளவுல, தினேஷ் பாலஸ்ரீ? 2மே இம்பார்ட்டன்ட். சைலண்டா வச்சுட்டே சொல்லல அது. விளங்கணும், எல்லாருக்கும் விளங்கணும். ஸோ 2மே இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து டயலாக்ஸ் எழுதுறது ஈஸி. டயலாக் இல்லாம கொண்டு போறதுமே கஷ்டம். அது எல்லாருக்கும், எனக்கு மட்டுமே எல்லாருக்குமே டயலாக் இல்லாம ஒரு ஆக்டிங் வாங்குறது கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனா இந்த கதைக்கு வந்து எனக்கு இனிஷியலாக தேவைப்பட்டது. ஒரு பாதிக்கப்பட்ட அம்மா வந்து இப்ப அவ கதைக்கல, அவ சைலண்ட் ஆயிட்டா. மேபி அவ ஊமை இல்லாம கூட இருக்கலாம். அவட கேரக்டர் ஊமையே இல்லைன்னு கூட இருக்கலாம். ஆனா இந்த படத்துல சைலண்டா ஒரு டயலாக் கூட இருக்காது. ஸோ அதுதான் நான் யோசிச்சது. அது எழுதிய டைம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆனது. ஒரு அடிப்பட்ட யுத்தம் நடந்து முடிஞ்ச ஒரு லேண்ட், ஒரு எம்டி லேண்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும். அந்த டைம் பல சத்தங்கள் அந்த மாதிரி கேட்ட டைம் இப்ப அமைதியா இருக்கும்ன்ற மாதிரி தான் இந்த மைண்ட் செட். ஸோ அந்த கேரக்டர் வந்து அவனோட அம்மா கேரக்டர் டிசைன் பண்ண ஒரு எம்டி லேண்ட், அமைதியான லேண்ட் எப்படி இருக்குமோன்ற மாதிரி தான். ஸோ அடுத்த இப்ப எல்லாருமே பேசாம இருந்தா படம் மூவ் ஆகாது. அது வேற எனக்கு இருந்த ஒரு பெரிய இது. ஸோ மத்த கேரக்டர்ஸ் கதைப்பாங்க. கதைப்பாங்க, தேவையில்லாம கதைக்க மாட்டாங்க. கதைப்பாங்க. ஸோ அவங்க டயலாக்கால மூவ் பண்ற டைம், இவ வந்து ஆக்டிங்காலயும் அவளோட இதாலயும் மூவ் பண்ணி போகும். அவ்வளவுதான். மற்றபடி யா அந்த மாதிரி. ஒரு எம்ப்டி ஒரு லேண்ட், பல சப்தங்கள் நிறைஞ்ச ஒரு லேண்ட், யுத்தத்துக்கு பின்பு அது நிசப்தமான ஒரு விஷயத்த ஒப்பிட்டு யா. ஒரு கேரக்டர் நீங்க டிசைன் பண்ணியிருந்தீங்க. இப்ப நம்ம கதைப்பம் அந்த குறும்படத்துக்கான இடங்கள், லொகேஷன்ஸ் வந்து தேர்வு எப்படி இருந்தது? அது அந்தந்த இடங்கள் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இல்லாட்டி சில இடங்கள் வந்து எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த இடங்களா இருக்கல, வேற வழி இல்லாம இதுக்குள்ள போக வேண்டியதா போச்சு. அப்படி பல அனுபவங்கள் ஒரு திரைப்படமோ சரி, ஒரு திரைப்பட தயாரிப்புல நமக்கு இருக்கும். அ மட்டக்களப்ப பொறுத்தளவுக்கு, இலங்கைய பொறுத்தளவுக்கு படைப்பாளிகள்ட்ட ஏன்னு சொன்னா எல்லாமே நினைச்ச மாதிரி அமையறது இல்ல. சிலது நம்ம நினைச்சதுக்கு மேலால் அமையும். நம்ம ஒரு நினைச்ச இடம் கிடைக்காது. ஆனா அதுக்கு பிறகு எதார்த்தமா டக்குன்னு கிடைக்கிற இடம் அதையும் விட ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். சிலது நம்மளுடைய அறிவுனால இல்லாட்டி நம்மளை சார்ந்தவர்கள் பக்கத்துல இருக்கிற டெக்னிக்கல் டீம் வந்து அந்த இடத்த அதுக்கேற்ற இடமாயி டக்குனு மாத்தி தந்திருப்பாங்க. அது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். சோ இப்படி ஏதாவது அனுபவங்கள் எப்படி அந்த இடத்த தெரிவு செஞ்சீங்க? அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க. எனக்குமே லொகேஷன் தேடுறது தான் நிறைய நாள் போனது. எழுதுறத விட லொகேஷன் தேடுறது தான் நிறைய நாள் போனது. எல்லாமே எனக்கு பாசிட்டிவான விஷயம்னா பெட்டிக்குள்ள எல்லா வகை இடமும் இருக்கு உண்மையாவே. ஒரு நார்மலா ஒரு மலை மாதிரி ஒண்ணு வேணும்டா கூட இருக்கு. கடல் வேணும்டா கடலும் இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் பெட்டிகுலருக்குள்ளே நல்ல பிளேஸஸ் எடுக்கலும்னு தெரியும். ஆனா தேடுறதுக்கு நிறைய இடம் போனது. இந்த படம் ஃபுல்லாவே பெட்டிகுலருக்குள்ள டிஸ்ட்ரிக்ட்குள்ள தான் ஃபுல்லா எடுத்தது. ஸோ சில சீன்ஸ்ல எனக்கு மலை மாதிரி ஒண்ணு தேவைப்பட்டது. ஓரளவுக்கு நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு குன்று மாதிரி ஒண்ணு தேவைப்பட்டது. மற்றது ரயில்வே ட்ராக் அந்த மாதிரி. எல்லாம் நான் தேடி நான் நினைக்கிறேன் ஒரு 2 வீக்ஸா தேடி இருப்பேன் இடத்துக்கு. ஸோ பெட்டிகுலர்ல இருந்து இங்க புனான ஏரியா உங்களுக்கு தெரியும் தானே? அது வரைக்கும் போனோம் நாங்க லொகேஷன் தேடி. ஸோ அந்த மாதிரி தான் தேடுற வேலை தான் இருந்தது. ஆனா எனக்கு லொகேஷன்ல வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. எனக்கு பிடிச்ச இடமே தான். கடைசியா நான் கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு கிளிக் ஆகுற இடத்தையே கண்டுபிடிச்சு எடுத்தது தான். ஸோ லொகேஷன் வைஸ் காம்ப்ரமைஸ் ஒண்ணுமே பண்ணல. டிராவல் பண்ணுனாங்க. ஷூட் பண்றதுக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பி அந்த இடத்துக்கு போனாங்க ஷூட் பண்றதுக்கு. காலையில
ட்ரெயின்லாம் வரும். இந்த ட்ரெயினுக்கு ஏத்த மாரி அந்த டைம் கேமரா வைக்கணும் போயிட்டு. ஒரு 6:30க்கு. அது வந்து பெர்டிகுலர் வந்து புனானைக்கு போணும். அந்த ட்ரெயின் அந்த இடம் ஷூட் பண்ண இடம். அதுக்கு வந்து ட்ராவல் ஸ்கெட்யூல் பண்ணாங்க. இந்த டைம் தான் ட்ரெயின் வரும். அதெல்லாம் நாங்க ப்ரீ பிளான் இருந்தது. அதுக்கேத்த மாரி ட்ராவல் பண்ணி போகறது. யாஹ்! அது ஒரு படைப்புக்கு வந்து லொகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க அதுல எந்தவித ஒரு எதுவுமே காம்ப்ரமைஸும் பண்ணாம நீங்க எடுத்திருக்கீங்க. அது பெரிய ஒரு விஷயம். இப்ப இந்த படத்துக்கு பிற்பாடு படத்தை பார்த்தவர்கள்ட்ட எந்த வகையான விமர்சனங்கள், எப்படியான கருத்துக்கள் வருகுது? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அ எனக்கு வந்து இதுவரைக்கும் என்ன பாசிட்டிவ் தான் நிறைய வந்திருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் தான். மேபி தெரிஞ்ச கூடாம சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்லலையோ என்னமோ தெரியல. ஆனா எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஃபெஸ்ட்டுக்கு கொழம்புல ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஹோத் இன்ஸ்டிடியூட்ல. எனக்கு அதுதான் எக்ஸைட்மென்ட்டா இருந்தது. அ தமிழ் ஆட்கள் மட்டும் இல்ல. அங்க வந்து சிங்கள ஆட்களும் படம் பார்க்க போறாங்க. ஃபாரினர்ஸ் கூட வந்து பார்த்தாங்க. வேற கண்ட்ரிஸ் ஆட்கள் கூட. எனக்கு அதே தான் எக்ஸைட்மென்ட்டா இருந்தது. அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க. அவங்க என்ன எடுத்துக்கொண்டாங்க. அந்த வகையில எனக்கு முதல் சக்சஸ் அங்கேயே வந்துட்டுன்னு நெனைக்கிறேன். ஒரு எஃபெக்டிவான கான்வர்சேஷன் இருந்தது படம் முடிஞ்ச பிறகு. சிங்களாக்கள் கேட்ட கேள்வியா இருக்கலாம். அங்க வந்து இந்த ஃபாரினர்ஸ் கேட்ட கேள்வி வந்து எனக்கு எக்ஸைட்மென்ட் இருந்தது. நான் சில விஷயங்கள என்னத்துக்கு வச்சனோ, அத அவங்க கண்டுபிடிச்சதா இருக்கு. அவங்க ஈஸியா கனெக்ட் பண்ணி கொண்டாங்க அந்த விஷயங்கள. சிங்களாக்கள் கூட. அது எனக்கு சக்சஸா இருந்தது. அதுதான் சொல்லுவேன். எனக்கு அந்த இடத்துல அவங்க சொன்ன கமெண்ட்ஸ்க்கே எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துட்டா. ஓகே நம்ம செஞ்ச வேலை நல்லா தான் வந்திருக்குன்ற மாதிரி. ஓகே. அத தாண்டி இப்போ கூட நமக்கு நெருக்கமானவர்கள் சில பேர் வந்து சில மைனஸான விஷயங்கள நம்மள்ட்ட சொல்லுவாங்க. என்ன சொன்னா, அவங்க தான் நமக்கு நெருக்கமான ஆட்கள். நம்மளுடைய முன்னேற்றத்த குறிச்சு யோசிக்கிறவங்க. அவங்க வந்து நமக்கு சில மைனஸான விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னென்ன மைனஸான விஷயங்கள் சொன்னாங்கன்றது நான் கேட்க போறது இல்ல. அவங்க சொன்ன விஷயங்கள உங்களால ரியலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா? ரைட். இது கொஞ்சம் அப்படித்தான். அது என்ன காரணங்களால அது நடந்தது என்ற விஷயத்த உங்களால உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா? அது உங்களுடைய சக்திக்கு மீறின ஒரு விஷயமா? இல்லாட்டி அது தெரிஞ்சும் நம்ம அ கொஞ்சம் பார்த்திருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்த கொண்டு வருதா? அ எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்ததுண்டா, விசுவலாவும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி அந்த மாதிரி எதுவும் வரல. எனக்கு சவுண்ட் டிபார்ட்மெண்ட், சவுண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்தது. என்னடா எனக்கு இனிஷியலா இருந்த பிளானிங் வந்து லைவ் சவுண்ட் பண்ணணும்ண்டு. இந்த கதைக்கு அதான் சரின்ன மாதிரி லைவ் சவுண்ட். அது நாங்க பிளான் பண்ணிட்டு கொழம்புல இருந்து ஒரு டீம் எடுக்க போனா பட்ஜெட் கூடிட்டு எங்களுக்கு. அதுக்கு வந்து பட்ஜெட் பெரிய ஒரு பட்ஜெட் வந்தது. சரி நாம ரீ ரெக்கார்டிங்லயே போலான்னு போற டைம் வந்து இப்ப நான் ஷூட் பண்ண எல்லாமே நேச்சுரல் பிளேஸஸ், அவுட்டோர். இன்டோர் சீனே உண்டு தான் இருக்கும். மத்த எல்லாமே அவுட்டோர் தான். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வர எல்லாம் போயிட்டோம். அஃப்கோர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்தோம் நாங்க. பட் அதுதான் எனக்கு நெருங்குனவங்க சொன்ன கமெண்ட்ஸா இருக்கலாம். சவுண்ட் விஷயங்கள்ல தான் எனக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருந்தது. ஓகே. அத அது என்ன சொல்றேன்டா, அது நம்மளால கொண்டு வர முடிஞ்ச அளவுக்கு நாங்க போலி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தோம் நாங்க. பட் இன்கேஸ் சிலது வந்து மிஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் இந்த மாரியா. ஓகே. இப்ப சாகாவரம் வந்து கிட்டத்தட்ட எத்தன ஃபெஸ்டிவல்ல வந்து இது ப்ளே ஆயிருக்கு? அ ரு வந்து அத அ காண்பிச்சிருக்காங்க. என்னென்ன விருதுகள இது பெற்றிருக்கு இந்த திரைப்படம்? எந்தெந்த போட்டிகளுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காம்படிஷன் வந்து அனுப்பல. நான் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தான் அனுப்புறேன். இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ். இதுவரைக்கும் 6, 7 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒஃபிஷியல் செலக்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட்டிங் இது நான் பிப்ரவரில முடிச்சேன் நான் படம். மார்ச்ல இருந்து தான் நான் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப தொடங்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவரைக்கும் 7 ஃபெஸ்டிவல்ஸ் உண்டு. கேரளா தான் ஃபெஸ்ட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது, அனுப்ப தொடங்குனது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்ல பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் உண்டு. மத்தது எம்ஐஎஃப்எஃப் உண்டு. அதுவும் பிரான்ஸ் தான். மற்றது வந்து இஸ்லாமாபாத் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு உண்டு. அது இஸ்தான்புல்ல நடக்குது, துருக்கில. மற்றது வந்து ஃபெனி பேப்லர் உண்டு. அது நேபாள் காத்மாண்டுல நடக்குது. மற்றது மெட்ராஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இவ்வளத்துலயும் போயிட்டு இருக்கு. நேத்து கூட ஒண்ணு வந்து சிங்கப்பூர்ல ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உண்டு. அதுலயும் நேத்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃபீஷியல் ஸ்கிரீனிங். இதுல நான் 2, 3 தான் சோசியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஷேர் பண்ண விருப்பம் இல்ல. பார்ப்போம். அதுல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஏதாச்சும் அவார்ட் கிடைக்கிற டைம் அத போடலாம்னு. பிரிட்ஜ் ஆஃப் பீஸ்ல வந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்ட்ஸ் வந்து கிடைச்சது. பிரிட்ஜ் பிரான்ஸ்ல நடந்ததுல. யாஹ்! ஓகே. இப்ப சாகாவரத்தோட அடுத்த கட்டம் என்ன? அத என்ன மாதிரி திரையிடல்? அதுக்கு பிறகு அது எங்க இருக்க போகுது? அத ஒரு வித்தியாசமான இல்லாட்டி ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க போறீங்களா? இல்லாட்டி சாதாரணமா அது ஒரு YouTubeலயே போகக்கூடிய ஒரு படமா வரப்போகுதா?
இல்லாட்டி ஏதாவது இல்ல ஓடிடி அந்த மாதிரி யோசனைகள் இருக்குதா? அது சம்பந்தமான விஷயங்கள். எனக்கு தியேட்டர்ல ஸ்க்ரீன் பண்ணணும்னு ஆசை ஒன்று இருக்கு. ஸோ ஓகே. அதுக்கான இப்ப கதைச்சிட்டு இருக்கோம். ஸோ அது நடக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வார நாட்கள்ல. அத தாண்டி இது நான் அஸ் அ கோ-ப்ரொடியூசர் தான் நான் படத்த. எனக்கு ஸ்க்ரீன் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வந்து அந்த ரைட்ஸ் வந்து கோத்தே இன்ஸ்டிடியூட் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 1, 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்க ஆன்லைன்ல போட மாட்டாங்க எங்கேயுமே. அவங்களோட அக்ரிமெண்ட் படி 2 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்கள இதுல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ பட் ஸ்க்ரீன் பண்ணலாம். அங்கேயும் ஸ்க்ரீன் பண்ணலாம். அது அந்த ரைட்ஸ் வந்து எனக்கு டிரெக்டராகவும், கோ-ப்ரொடியூசராகவும் அந்த ரைட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் பண்றதான் ஆசை எனக்கு தியேட்டர் அந்த மாதிரி. ஸோ அந்த சவுண்ட் கரெக்ஷனையும் கொஞ்சம் பார்த்துட்டு நான் செய்யலாம்ன்ற மாரி இருக்கேன். சவுண்ட் இன்னும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டு மத்தது யா அதுதான் இருக்கு. அத செஞ்சுட்டு நான் ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா போய்க்கிட்டு இருக்கு. தியேட்டர் ரிலீஸ். சாகாவரத்துக்கு அடுத்ததா ஏதாவது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா? இல்லாட்டி இப்ப ஏதாவது படைப்புகள்ல இயங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய அடுத்த படைப்புகள் சம்பந்தமா? ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்கு. இன்னும் ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் இல்ல என்னால. நான் அத பத்தி சொல்லல. ஆனா 2 ப்ராஜெக்ட் வந்து 2மே கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒன்று வந்து ஆக பெருசா இருக்கும். மற்றது வந்து அதுவும் ஒரு லெவல் அப். இப்ப சாகரத்த விட கொஞ்சம் பட்ஜெட் கூடியதா இருக்கும். இன்னொன்று அத விடயும் பெருசா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்தா அத சொல்லலாம்னு நெனைக்கிறேன்ல. 2மே பெரிய ப்ராஜெக்ட்டா இருக்கும். ஃபீச்சர்லண்டாலும் அது வந்து என்ன மாரி சொல்றேன்னா, அது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த மாரி ஒண்ணு இருக்கும்னு நெனைக்கிறேன். யாஹ்! ஓகே. வாழ்த்துக்கள். எங்களுடைய சில்லி சிப் சார்பாகவும், என்னுடைய தனிப்பட்ட முறையிலயும் தினேஷ் ம். பாலசேரிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, அடுத்து பொதுவான ஒரு கேள்வியா நெறைய இடத்துல நீங்க இதுக்கு பதில் சொல்லியிருப்பீங்க. ஒரு இயக்குனரா உங்களுக்கு இனிவரும் இயக்குனர்களுக்கு, இல்லாட்டி இந்த துறையில இயங்கிக் கொண்ட இயக்குனர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்? ஒண்ணுமே சொல்லல. அது நான் அவங்கவங்களோட லேர்ன் பண்றது. நம்மளும் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இன்னும் வளரல ஃபில்ம் மேக்கிங்ல. ஸோ அப்படி இல்ல சொல்லப்போனா நான் சொல்வேன், சரியோ அது தப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய கெடுங்க. அனுபவத்திலிருந்து சில பகிர்வுகள். நீங்க அறிவுரையா சொல்ல வேணாம். அப்படி சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா, அல்ல அனுபவத்துல இருந்து இதன் நாடிபட்டன் இந்த மாரி விஷயத்துல நான் விழுந்தெலும்பி இருக்கேன். பார்த்து நடந்து வாங்க. அந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்து கொள்ளுங்க. நான் விட்ட பிழைய சொல்லலாம். அத அவங்க எல்லாம் செய்றதுக்கு. ஸோ என்னன்னா எழுதி வச்சுட்டு இருக்காதீங்க. ஏதாச்சும் லோ பட்ஜெட்னால எடுக்கணும். படத்த எடுத்தா தான் நீங்க காட்டலாம். நான் எடுத்திருக்கேன்னு உங்களோட போர்ட்ஃபோலியோவும் இருக்கும். ஸோ எழுதி வச்சுட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுங்கன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்கோ இல்லையோ எடுக்கணும். நீங்க அத காட்டுறது காட்டாதது அடுத்த விஷயம். இப்ப லேர்ன் பண்ற ஃபில்ம் மேக்கிங் எல்லாம் கிராஃப்ட் செய்யும் ஷாட் இப்படிதான் வைக்கணும், இப்படிதான் எடிட் பண்ணணும், இப்படிதான் மியூசிக்ன்ற அது செஞ்சா தான் வரும். நான் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருந்தா வராது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எடுத்து பார்த்துட்டு தான் அடுத்து போகணும்னு சொல்றேன். ஏன்னா நான் விட்டேன். நான் நிறைய எடுக்கல ஃபிலிம்ஸ். அதுதான் நான் சொல்றது. அ ஒ தினேஷ் பாலஸ்ரீ பெரிய எண்ணிக்கையிலான படைப்புகள் படைக்கல. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா படைத்த படைப்புகள் அனைத்துமே பேசப்படக்கூடியதும், அது ஒரு முழுமையான ஒரு படைப்பு என்ற ஒரு அங்கீகாரத்த பெறக்கூடியமான ஒரு படைப்புகள். அதுவுமே முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில தினேஷ் பாலாஜிய பாராட்டியே ஆகணும். அடுத்தது அ இதுவரைக்கும் உங்களோடு கூட நிக்கிறவங்க, இந்த துறையில நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமா அமைஞ்ச நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய பேருடைய சப்போர்ட் இருக்கும். உதாரணத்துக்கு குடும்பம், பெற்றோர் இருப்பாங்க, சகோதரங்கள் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி யாரையாவது நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புறீங்களா? சொல்ல அஃப்கோர்ஸ் ஃபேமிலி தான். நம்ம படிச்சது வந்து சயன்ஸ் ஸ்ட்ரீம். பட் என்ன பாடம் எடுக்கிறன்ற மாதிரி எல்லாம் பெருசா கேட்காம, ஒரு இண்டிபெண்டன்ட் ஒண்ணு இருக்கு தானே. ஸோ அதுக்காக சொல்லலாம். ஃபேமிலிக்கு சொல்லலாம். மற்றபடி என்னோட பிரதர் வந்து அவரும் ஒரு ஃபில்ம் மேக்கர் தான். அவர் டாக்குமெண்ட்ரி சைட் ஃபில்ம் மேக்கர். ஸோ அவரும் இனிஷியலா என்னோட டிஸ்கஷன் வந்து அவரோட தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இந்த மாதிரின்ட்டு. ஸோ அவர் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுக்கிறதுனால அவரு அந்த க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டு நான் எடுக்கிறது. மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தான். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த சைக்கிள் இருக்கு. நான் இப்ப ரெய்னோ சொல்லப்போனா 2017 நாங்க 2016லயே எடுத்தோம் அஃப்கோர்ஸ் ஒரு படம் ஒண்ணு. அது ஃபுல்லா முடிக்கல. அப்ப இருந்து அவன் தான் சினிமாட்டோகிராஃபர், அப்ப எடிட்டர் அவன் தான். ஸோ இப்பயும் அவன் தான் வந்து கொண்டிருக்கான். ஸோ அது மறுது தினு இப்ப எனக்கு 2020 அந்த டைம்ல இருந்து பழக்கம். ஸோ அவன் இப்ப எந்த கேரக்டர் எழுதினாலும் அவன ஃபிட் பண்ணி தான் நான் எழுதுவேன் சிலது. அவனுக்கு செட் ஆகுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜேர்னீஸ். உங்களோட பழக்கம் 2019 ஒரு படம் எடுத்தோம். அதுவும் ரிலீஸ் ஆகலன்னு. அதுதான் நானும் உங்களுடைய கேட்போம் இருந்ததுடா இப்ப. எனக்கு சிரிப்பு வந்தது. 2 நீங்களும் யாரு ரேணுவும் ஜனி வந்து ஜனி
ஓ! ஒரு படம் நீங்க எங்கடா அது? ஜனநாயகம் நடிச்சிருக்கீங்க. அது முடிக்கல. இந்த மாரி தான். இது மாரி முடிக்காம போன ப்ராஜெக்ட்லாம் நிறைய கிடக்கு. ஸோ யாஹ்! இல்ல ஸோ எனக்கு அந்த வந்து மாதிரி கொஞ்சம் இன்னொரு சிக்கல் இருக்கு. ஆச்சரிய விஷயமா இருந்தது என்னன்னு சொன்னால், அந்த கதைக்கும் பாலஸ்ரீ தினேஷ் பாலஸ்ரீ எனக்கிட்ட வந்து சொல்லி நம்ம அந்த ஷூட் பண்ண கதைக்கும், சாகாவரத்துக்கும் இடையில இவ்வளவோ ஒரு தூரம். கிட்டத்தட்ட அந்த கதை டோட்டலி ஒரு எதார்த்தமான ஒரு சினிமா. அ அந்த டைம்லயே வந்து ஆரம்ப காலகட்டத்தில வேணுமெண்டா தினேஷ் பாலஸ்ரீ ஒரு என்ன சொல்றது? கமர்ஷியலான ஒரு அ மசாலாவான ஒரு படைப்புகளை நோக்கி போய்க் கொண்டிருந்த ஒரு இயக்குனர். இப்ப வந்து முற்றும் திரும்பி எதார்த்தமான ஒரு சினிமாவ, ஒரு நல்ல ஒரு சினிமாவ கொண்டு வந்து சேர்த்திருக்குன்றது பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. இப்படியான படைப்புகள் மட்டக்களப்புல வந்திருக்கு அப்படி என்று சொல்லி. அ சாகாவரம் ஒரு ஜெம் அப்படி என்று சொல்லலாம் நம்ம. அடுத்தது சாகாவரம் மாதிரி இன்னும் பல படைப்புகள் படைக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம், வாழ்த்துக்கள். இறுதியா வந்து யாருக்காவது நன்றி சொல்லணும். இது கட்டாயம் ஒரு இன்டர்வியூல இருக்க வேண்டிய ஒரு கொஸ்டின்ஸ். இது இல்லாட்டியும் சிக்கலாயிரும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இறுதி கட்டத்தில யாருக்காவது நன்றி சொல்லணும். அப்படியா இருந்தால் சொல்லி நம்ம இத எண்டு கார்ட போட்டுறலாம். யாஹ்! இல்லாட்டி அதோட அஃப்கோர்ஸ் சேர்த்து ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த பெஸ்ட் அப்டேட்கள் ஏதாவது இருந்தால், உதாரணத்துக்கு சகாவரம் பத்தின அப்டேட்டுகள், இல்லாட்டி வேற ஏதாவது அப்டேட்டுகள் இருந்தால், இங்க ரிலீஸ் பண்ண போறீங்க, இல்லாட்டி அங்க நம்ம ஸ்கிரீன் பண்றோம், அதாவது ஏதாவது இருந்தால் இதுகிட்ட சொல்லிறலாம். அ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பண்ற ஐடியா இருக்குண்ணா. இப்ப 2 தியேட்டர்ல தான் காய்ச்சிருக்கு பெட்டிகுலர்க்குள்ளயே. அ ஒண்ணு வந்து அஃப்கோர்ஸ் நீங்களும் காய்ச்சிருந்தீங்க. அப்புறம் நானும் பிசிக்கலா போய் காய்ச்சிருந்தேன் உங்களோட மீட் பண்ணி. ஸோ சின்ன இஷ்யூஸ் ஒண்ணு போயிருக்கு. இப்ப சென்சார் வேற கேட்டுட்டு இருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் விட்டாலும். ஸோ அது ஒரு ஈஸியா போயிட்டு இருக்கு. பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த நெக்ஸ்ட் மந்த் ஸ்க்ரீன் பண்ற ஐடியா வந்துருக்கு. ஏன்னா சவுண்டுக்கு நான் இப்ப ஒரு ஆள் அவங்க வந்து சிங்கிள் பெர்சன். அவங்கள்ட்ட குடுத்த சவுண்ட் பேக் கொஞ்சம் போய் கொண்டிருக்கு. ஸோ அது நான் 5.1 அந்த மாதிரி செய்யலாம்னுட்டு இருக்கேன் சவுண்ட். ஸோ அந்த ஒர்க் போய் கொண்டிருக்கு. அ ஓ அது ஒரு பக்கம் போயிருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே நான் ஸ்க்ரீன் பண்ற இது ஒண்ணு இருக்கு. மற்றது வந்து தேங்க்ஸ் சொல்றேன்டா அஃப்கோர்ஸ் ஃபேமிலி அத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப இந்த படத்த பொறுத்தவரைக்கும் சொல்றேன்டா, ஃபர்ஸ்ட்டு கோட்ஸ் இன்ஸ்டிடியூட் அவங்க தான் ஃபண்ட் பண்ணாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் அந்த சைட். அங்க வந்த ஃபில்ம் மேக்கர்ஸ், ஜேஎம்என் ஃபில்ம் மேக்கர்ஸ், தில்ஃபஸ் ஒரு ஜேஎம்என் ஃபில்ம் டைரக்டர் வந்தாரு. ஸ்ரீலங்கன் ஃபில்ம் மேக்கர்ஸ் அனோமா ராஜகர்ண, விமுக்தி ஜெயசுந்தரன். ஸோ அத தாண்டி ஃபில்ம் க்ரூ. ஃபிலிம் க்ரூவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த நாங்க ஷூட் பண்ணதே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். அந்த மொட்டை வெயிலுக்குள்ள போய் ஷூட் பண்றது. அந்த கதைக்கு அது தேவைப்பட்டது. ஸோ அதுக்குள்ள வந்து அவங்களும் வேக் பண்ணி அந்த மொட்டை வெயில்ல நின்று எல்லாம் செஞ்சது. தினுமகேந்திரன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். கருத்து போயிட்டேன் படம் முடிஞ்ச பிறகு. நீங்க மொட்டை வெயில்ல இருந்து ஆள் திட்டுதுன்ற மாரி எல்லாம் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி. மற்றது அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அம்மா. ஸோ அவக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். 2வது ஒயிட் ஷர்ட் ஒண்ணு இருக்கும். அந்த ஒயிட் ஷர்ட்ல வந்து அவ செருப்பு போட்டு நடந்து வந்தா கூட தெரியாது. கால் தெரியாது. ஆனா அவ இல்ல நான் செருப்பு இல்லாம நடந்து வரேன். அந்த மொட்டை வெயில்ல நடந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் அப்படியான இருக்கு. அச்சுதன் நான் என்ன சொட்டு கேட்டாலும் அந்த வெயிலுக்குள்ள உட்காந்துட்டு வந்து பெண்ணெண்டு கேட்காம சார் எடுக்கிறேன் நான் எடுத்து வந்த எல்லாரும். ஸோ நடிச்ச எல்லாரும் டெக்னீஷியன், எடிட்டர் அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். மற்றது ரிவ்யூஸ் வந்தவங்க, ரிவ்யூஸ் தந்தது. மற்றது அந்த மாரி. மற்றது அச்சுதன் வந்து எனக்கு சில ஃபிலிம் ஃபெஸ்டிவல்க்கு அனுப்புறதுக்கு ஃபண்ட் அவர் அமௌண்ட் ஒண்ணு தந்தாரு எனக்கு. அத சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுக்கு வந்து டாலர்ஸ் கூட சில ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல். ஸோ அர்ஜுன் அவர் அனுப்பியிருந்தாரு கனடால இருந்து. ஸோ அதுக்கு இங்க தேங்க்ஸ் ஒண்ணு சொல்லணும். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேட் இருந்தது. ஓகே நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள நம்புறாங்க. நம்மளோட படத்த நம்புறாங்க. ஸோ நம்ம அத அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ன்ற நம்பிக்கை அங்க தான் வருது அந்த மாரி இடங்கள்ல. ஸோ யாஹ்! இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லப்போனா இன்னும் லிஸ்டிங்க்கு போயிரும். ஸோ ஓவராலா காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இந்த படத்துல நடிச்சவங்களுக்கு. ஓகே. நல்ல ஒரு விஷயம். வாழ்த்துக்கள். இந்த இதோட வந்து நாங்க இந்த நேர்காணல நிறைவு செய்வோம். இன்னொரு நேர்காணல்ல சந்திக்கலாம் தினேஷ் பாலஸ்ரீ. உங்களுடைய அடுத்த ஒரு படைப்ப ஒரு இது போன்ற ஒரு நல்ல ஒரு படைப்புக்காக காத்துட்டு இருக்கிற நிறைய பேர்ல நானும் ஒருவனாக விடைபெறுறேன். நன்றி.